அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க கேட்க போறது, நம்மளுடைய சொந்த படைப்புல வந்த 3வது நாவல். இன்ஃபேக்ட் இந்த நாவல் எழுத ஆரம்பிச்சது நம்மளுடைய 2வது நாவல் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமுமே, அதுக்கப்புறம் நடுவுல ஏகப்பட்ட வேலைகள். ஸோ முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இப்போ நீங்க கேட்க போறது முழு நாவலும். இந்த நாவல கேட்டுட்டு உங்களோட கருத்துக்கள மறக்காம சொல்லுங்க. நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. சென்னை அடையார் போட் கிளப் சாலை. நேரம் மாலையா இரவா என்று சொல்லு பார்க்கலாம் என அந்த பொழுது பூட்டி வைத்தது. வானம் இருண்டு கொண்டு மழைக்காலத்தின் தொடக்கத்தை தண்டோரா போட்டது. இப்போவோ அப்போவோ பெய்ய போறேன் என்று மழை பயமுறுத்திக் கொண்டிருந்தது. உயர்ந்த சுவர்களுக்கு பின்னால் அந்த வெள்ளை மாளிகை, கனமான கேட், பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி. வெளியே அந்த நீரூற்றின் சத்தம் தவிர மற்றபடி முழுமையான நிசப்தம். வரவேற்பறைக்குள் மெல்லிய வெளிச்சம் ஸ்பெயின் மெழுகுவர்த்தி எரிந்து காற்றில் மல்லிகை மணத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. ஹாலில் ஏசியின் ஹம் அந்த வீட்டின் வளத்தை மென்மையான சத்தமாகச் சொன்னது. அனந்தகிருஷ்ணன் லெதர் சோஃபாவில் சாய்ந்திருந்தார். வயது 56. அவரது கையில் ஐபேட். கண்கள் பங்கு சந்தை நிலவரத்தில் மூழ்கியிருந்தன. சோஃபாவின் மறுமுனையில் அவரது 2வது மகள், 22 வயது மீரா. அவள் காதுகளில் ஹெட்போன், மடியில் லேப்டாப், கண்கள் அதன் திரையில். கீபோர்டில் விரல்களில் நடனம், வேகத்துடன் கூடிய நளினம். திடீரென நினைத்துக் கொண்டது போல் அந்த ஆட்டம் நின்றது. விரல்கள் விரைத்துப் போயின. உதடுகளை இறுக்கமாக கடித்தாள். அவளிடமிருந்து ஒரு விசித்திரமான மடல் சத்தம் மெலிதாகத் தொடங்கி அழுத்தமாக மாறியது. அடுத்த நொடி அவள் உடல் வளைந்தது. கைகள் தானாக வயிற்றைப் பொத்தின. முகம் வலியால் சுருண்டது. நெற்றியில் வேர்வை முத்துக்கள் பூத்தன. அம்மா! அவளது பலவீனமான குரல் சோஃபாவின் மறுமுனையில் அமர்ந்திருந்த அனந்தகிருஷ்ணனை கூட எட்டவில்லை. மீரா மீண்டும் முயன்றாள். இந்த முறை சத்தம் இன்னும் சற்று பலவீனமாக. கண்கள் இருண்டன. உள்ளங்காலில் யாரோ நெருப்புத் தன்களை அள்ளி வைத்தது போன்ற எரிச்சல். தாங்க முடியவில்லை. அம்மா! அலறினாள். அனந்தகிருஷ்ணன், லதா இருவரும் சோஃபாவில் இருந்து கீழே உருண்டு கொண்டிருந்த மகளை நோக்கி அவசரமாக ஓடி வந்தனர். குடும்ப டாக்டரை அவசரமாக அழைத்தார் அனந்தகிருஷ்ணன். சத்தம் கேட்டு அவளது மூத்த மகள் வர்ஷா, வீட்டோடு மாப்பிள்ளை சஞ்சய் மற்றும் பணியாட்கள் கூடினர். அழைப்பு விடுத்த 5 நிமிடங்களுக்குள் டாக்டர் கௌசிக் கார் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. 50 வயதைக் கடந்த அனுபவம் முகத்தில் தெரிந்தது. தன் மருத்துவ பையுடன் வேகமாக உள்ளே நுழைந்தார். தரையில் கிடந்த மீராவை பார்த்ததும் 1 நிமிடம் திகைத்தாலும் மறுகணம் சுதாரித்துக் கொண்டு அவளது நாடித்துடிப்பையும் கண்மணிகளையும் சோதித்தார். பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். 1 நிமிஷம் தாமதிச்சா கூட உயிருக்கு ஆபத்து தான். நான் ஆம்புலன்ஸுக்கு சொல்கிறேன். அடுத்த சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸின் சைரன் முன்னிரவில் பிளந்தது. ஸ்ட்ரெச்சரில் மீராவின் உடல் ஏற்றப்பட்டது. ஆம்புலன்ஸின் கதவுகள் அவசர அவசரமாக மூடப்பட்டன. கார்களின் கதவுகள் அவசரமாக திறக்கப்பட்டன. ஆனந்தும் லதாவும் தங்கள் மெர்சிடீஸில், வர்ஷாவும் சஞ்சயும் அவரது கார்களில் அவர்களை நிழல் போல தொடர்ந்தனர். டாக்டர் கௌஷிக் எல்லோருக்கும் முன். அவரது போனிலிருந்து மருத்துவமனைக்கு உத்தரவுகள் பறந்தன. அத்தியாயம் 2. மருத்துவமனை. அவசர சிகிச்சை பிரிவு. மீராவை சுற்றி மருத்துவர் கூட்டம். ரத்தம், ஸ்கேன், சோதனைகள் தொடர்ந்தன. முடிவுகள் 0. மாரடைப்பில்லை, பக்கவாதமில்லை, விஷத்தின் தடயமும் இல்லை. ஏதோ ஒன்று உடலை அணுவணுவாக அணைத்துக் கொண்டிருந்தது. கண்ணாடிக்கு வெளியே தவிக்கும் குடும்பம். டாக்டர் கௌஷிக் நரம்பியல் நிபுணரிடம் தீவிர ஆலோசனையில் வெளியே வந்தார். நிதானமாக தன்னம்பிக்கையுடன் பேசினார். ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம மீராவை நிச்சயம் காப்பாத்திரலாம். அந்த நீண்ட இரவு நகரத் தொடங்கியது. அத்தியாயம் 3. 2 நாட்கள், 48 மணி நேரம். மருத்துவமனையின் அந்த நீண்ட வெண்ணிறக் காரிடர் ஒரு முடிவற்ற சுரங்கப்பாதையைப் போல நீண்டிருந்தது. சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தின் நொடிமுள் ஒவ்வொரு நகர்விலும் ஒரு சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்தது. அனந்தகிருஷ்ணன், லதா, வர்ஷா, சஞ்சய் அனைவரும் அந்த சுரங்கத்தின் கைதிகளாக மாறிப்போயிருந்தனர். உறக்கம் மறந்த கண்கள், காஃபியின் கசப்புகள் படிந்த உதடுகள், உறைந்து போன முகங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் புது புது ஜூனியர் டாக்டர்கள், புது புது நர்ஸுகள்.
நேரம் செல்லச் செல்ல ஒவ்வொருவரின் முகத்திலும் நம்பிக்கை குறைந்து கொண்டிருந்தது. நிலைமை சீரல்ல, உள்ளுறுப்புகள் செயலிழக்குது, சிகிச்சைக்கு உடல் ஒத்துழைக்கல. ஈட்டி வார்த்தைகள். மீரா அந்த ஐசியூவின் கண்ணாடி அறைக்குள் இயந்திரங்களின் வலைப்பின்னலுக்கு ஒரு மெழுகுபொம்மை போல அசைபற்று கிடந்தாள். 3வது நாள் விடியற்காலை ஐசியூவின் கதவு மெதுவாகத் திறந்தது. தலைமை மருத்துவர் வெளியே வந்தார். அவரது முகத்தில் 2 நாள் போராட்டத்தின் களைப்பு அப்பட்டமாகத் தெரிந்தது. அனந்தகிருஷ்ணனை பார்த்தார். வார்த்தைகளைத் தேடினார். இறுதியில் ஒரு வார்த்தை மட்டும் அவரிடமிருந்து வெளிவந்தது. சாரி. லதாவிடமிருந்து ஓலம் கிளம்பியது. அது மருத்துவமனையின் சுவர்களில் மோதி சிதறியது. வர்ஷா தாயை கட்டிக்கொண்டாள். அவளது கண்ணீர் அம்மாவின் தோள்களை நினைத்தது. அனந்தகிருஷ்ணன் தன் கைகளை இறுக்கமாக மூடினார். அவரது விரல் நகங்கள் உள்ளங்கையில் ஆழமாக பதிந்தன. விம்மலை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டார். டாக்டர் கௌஷிக் வந்தார். தலைமை மருத்துவரிடம் பேசினார். குரல்கள் தாழ்வாகவும் தீவிரமாகவும் இருந்தன. மருத்துவச் சொற்கள் காற்றில் மிதந்தன. பல்மினன்ட் ஹெப்பட்டிக் ஃபெயிலியர், ப்ரக்ரெசிவ் நேச்சுரல் டீஜெனரேஷன், அன்னோன் இட்டியாலஜி, எல்லாம் மருத்துவ மொழியின் புதிர்கள். அவை எங்களுக்கு தெரியவில்லை என்பதை நாகரிகமாகச் சொன்னது. டாக்டர் கௌசிக் சோகமும் தொழில்முறை விரக்தியும் கலந்த முகத்துடன் அனந்தகிருஷ்ணனின் குடும்பத்தினரும் வந்தார். என்ன நடந்ததுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. எந்த டாக்டருக்கும் எதுவும் பிடிபடல. சடங்குகள் தொடங்கின. கையெழுத்துகள் இடப்பட்டன. அந்த அதிகாரப்பூர்வமான படிவத்தில் மரணத்திற்கான காரணமாக அடையாளம் காணப்படாத தீவிர தொற்றினால் ஏற்பட்ட பல உறுப்பு செயலிழப்பு என்று எழுதப்பட்டது. மருத்துவம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒரு நீண்ட பெயரைக் கொண்டு அதை மறைத்துக் கொண்டது. அத்தியாயம் 4. மீரா புன்னகையுடன் அந்த பங்களாவின் வரவேற்பறையில் புகைப்படமாக. அவளது மரணத்திற்குப் பிறகு அந்த மாளிகையில் பெரும்பாலும் அமைதி. இரவுகளில் பேரமைதி. மாளிகையின் நீண்ட வராந்தாவில் இளவயது பணிப்பெண் லக்ஷ்மி சுவரிலிருந்த புகைப்படங்களை துடைத்துக் கொண்டிருந்தாள். அவளது பார்வை மீராவின் அந்த மாடி அறைக்கதவை மட்டும் கவனமாகத் தவிர்த்தது. அந்த அறையின் கதவு மீரா இறந்த நாளிலிருந்து பூட்டியபடியே கிடந்தது. 40 வயதைக் கடந்த அந்த வீட்டின் மூத்த பணிப்பெண்ணான ஈஸ்வரி கையில் ஒரு வாளையும் சில துடைக்கும் துணிகளுமாக படிக்கட்டுகளில் ஏறி வந்தாள். நேராக மீராவின் அறையை நோக்கிச் சென்றாள். அக்கா, இது லக்ஷ்மி. குரலில் ஒருவித பதட்டத்துடன், அந்த ரூமை இப்போ எதுக்காக திறக்கிறீங்க? லதாமா கூட கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாங்களே. ஈஸ்வரி ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளது முகத்தில் 20 வருட விசுவாசமும் தற்போதைய துக்கமும் சரிபாதியாக கலந்திருந்தது. அம்மா துக்கத்தில் சொல்வாங்க லட்சுமி என்றாள் ஈஸ்வரி. தன் புடவைத் தலைப்பால் இடுப்பில் செருகியிருந்த சாவியை எடுத்தபடி, ஓனப்பிள்ளையோட அறைய அப்படியே பூட்டி வச்சா அந்த ஆத்மாவுக்கு எப்படி சாந்தி கிடைக்கும்? உள்ள காத்து கருப்பு அண்டிடும். விளக்கேற்றி சாம்பிராணி புகை போட்டு சுத்தமாக வச்சாதான் அந்த புள்ள சந்தோஷமாக மேலே போகும். இல்லைனா அதை நம்மளை சுற்றியே வந்துட்டு இருக்கோம். லக்ஷ்மியின் முகம் பயத்தால் வெளுத்தது. எனக்கு ஏதோ மாறி இருக்குக்கா. அட ஒன்றும் இல்லை புள்ள, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ வேணா கீழே போய்க்கோ. லக்ஷ்மி அகன்றாள். ஈஸ்வரி புட்டின் மீது படிந்திருந்த மெல்லிய ஒட்டடையை உதிவிட்டு சாவியை செருகி திருப்பினாள். கிளிக் என்ற மெல்லிய ஓசையுடன் அந்த அறையின் மௌனம் உடைக்கப்பட்டது. ஒருவித லேசான கசப்பான வாடை அவளை வரவேற்றது. ஈஸ்வரி தன் புடவையால் மூக்கை மூடிக்கொண்டு அந்த அறைக்குள் அடியெடுத்து வைத்தாள். அந்த அறையின் ஜன்னல்கள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தது. ஒருவித லேசான கசப்பான வாடை காற்றில் மிதந்து வந்தது. ஈஸ்வரி வேலையை ஆரம்பித்தாள். எல்லா ஜன்னல்களையும் முதலாவதாக திறந்தாள். ஒவ்வொரு மூலையாக பார்த்து சுத்தம் செய்தாள். கட்டிலுக்கு அருகில் வந்தார். கீழே துடைக்க வேண்டும் ஆரம்பித்தாள். துடைப்பம் மென்மையாக ஏதோ ஒன்றில் தட்டியது. குனிந்து பார்த்தாள். கட்டிலின் இருட்டு நிழலுக்குள் அந்த சிறிய கருப்பு பொட்டலம் தெரிந்தது. அது எங்கே அப்படி வந்தது? அவள் தயக்கத்துடன் தன் கைகளை நீட்டினாள். அவளது விரல்கள் அந்த கரடுமுரடான துணியை தொட்டபோது ஒரு விசித்திர உணர்ச்சி அவள் உடலில் பரவுவதைப் போல இருந்தது. எடுத்து வெளிச்சத்தில் பார்த்தாள். கருப்பு நிறத் துணி. அதில் ஒருவித செம்மண் கரை படிந்திருந்தது. உள்ளே ஏதோ கனமாக இருந்தது. அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. சற்றே பயம் வந்தது. நடுங்கும் கைகளுடன் அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான படிக்கட்டுகளில் இறங்கினாள். அனந்தகிருஷ்ணன் சோஃபாவில் அமர்ந்து வெறுமனை வெளியே வெறுத்துக் கொண்டிருந்தார். ஐயா என்றாள் ஈஸ்வரி ஒரு கிசுகிசுப்பான குரலில். ஆனந்த் என்ன என்பது போல் பார்த்தார். இது மீரா குட்டி ரூம்ல கட்டில் கடையில் கிடந்துச்சுங்க. ஈஸ்வரியின் கையிலிருந்த அந்த பொட்டலத்தை பார்த்தார். அவரது புருவங்கள் சுருங்கின. ஈஸ்வரி மெதுவாக அந்த பொட்டலத்தை பிரித்தாள்.
உள்ளே இருந்த பொருட்கள் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் தெரிந்தன. ஒரு உலர்ந்த சுருங்கிய எலுமிச்சை பழம், அதன் மீது துருப்பிடித்த குண்டூசிகள் ஆழமாக செருக்கப்பட்டிருந்தன. அதனுள் ஒரு சிறிய வெள்ளையான ஆட்டின் கணுக்கால் எலும்பு, சில காய்ந்த செம்பருத்தி இதழ்கள், இவை அனைத்தையும் ஒரு கருப்பு நூல் கொண்டு இறுக்கமாக கட்டியிருந்தனர். அந்த பொட்டலம் பிரிந்ததும் ஒரு விதமான குமட்டலான பழைய வாடை அந்த அறையில் பரவியது. கற்பூரமும் கோழிரத்தமும் கலந்த ஒரு வாடை. பார்த்த கணத்தில் ஈஸ்வரி பயத்தில் பின்வாங்கினாள். ஐயா, இது பில்லி சூன்யம் ஐயா. நம்ம குடும்பத்தை அடிக்க யாரோ செய்வன பண்ணிருக்காங்க. பில்லி அது சூன்யமாது சொல்லிவிட்டு அந்த பொட்டலத்தை தட்டிவிட்டார். எலுமிச்சையும் எலும்பும் தரையில் சிதறின. முதல்ல இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வெளியே போடு. ஏறத்தாழ கத்தினார். லதாவும் வர்ஷாவும் சஞ்சயும் சத்தம் கேட்டு ஓடி வந்தனர். தரையில் சிதறி கிடந்த பொருட்களை பார்த்தனர். ஈஸ்வரி கடகடவன மீண்டும் எல்லாவற்றையும் ஒப்புவித்தாள். என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒரு கணம் திகைத்து நின்றனர். மௌனமாக ஈஸ்வரி எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு சென்றாள். எல்லோருடைய கண்களும் அந்த மூட்டை மேலே, மனதில் ஒருவித இனம் புரியாத பயத்துடன். அத்தியாயம் 5. அன்றைய மீதமிருந்த பொழுது மௌனத்திலேயே கரைந்தது. கருமேகங்களால் மாலை இரவானது. வானம் பொத்துக்கொண்டது. விடுவேனாப்பார் என தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருந்தது. மொத்த சென்னையும் இருட்டில் விழுந்துவிட்டதோ என எண்ணும் அளவுக்கு எல்லா இடங்களிலும் மின்சாரம் இல்லாமல் போனது. அனந்த கிருஷ்ணனின் பங்களாவில் மெல்லிய ஜெனரேட்டரின் ஓசை. அந்த ஜெனரேட்டரின் உதவியால் பங்களா வழக்கமான வெளிச்சத்தில். நேரம் செல்லச் செல்ல மின்சாரம் இல்லாததாலோ என்னவோ மிச்சமிருந்த ஆரவாரங்கள் அடங்கி அந்த பகுதி ஒரு கனத்த போர்வையால் தன்னை மூடிக்கொண்டது. மழை சற்றே ஓய்ந்திருந்தது. ஆனாலும் விடுவேனா பார் என்ற விடாத தூறல். வானத்தில் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் நிலவின் ஒளியை முழுமையாக மறைத்திருந்தன. அது ஒரு கருப்பு மை சிந்திய வானமாக இருந்தது. அனந்தகிருஷ்ணனின் அந்த வெள்ளை மாளிகை அந்த இருளுக்கு வண்ணத்தில் சவால் விட்டு கொண்டிருந்தது. அனைவரும் தூங்க ஆரம்பித்தனர். எங்கோ ஒரு தொழிற்சாலையிலிருந்து 12 மணிக்கான ஷிப்ட் முடிந்ததற்கான அறிகுறியாக சங்கொலி ஒலித்தது. ஊரே அடங்கிவிட்டதன் காரணமாகவோ மழையின் காரணமாகவோ அந்த ஒளி தெள்ளத் தெளிவாக கேட்டது. லதா தன் படுக்கையில் உறக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தாள். டாக்டர் கௌஷிக் கொடுத்திருந்த தூக்க மாத்திரைகள் அவளது உடலை மட்டுமே ஓய்வெடுக்க வைத்திருந்தன. மனதில் அன்று பகல் பார்த்த அந்த மூட்டை கண்முன்னே வந்து பயமூட்டியது. மீராவின் மரணம், ஈஸ்வரி கண்டெடுத்த அந்த கருப்பு பொட்டலம், சில நாட்களாகவே கால்களில் இருக்கும் ஒருவித எரிச்சல், எல்லாம் சேர்ந்து ஒருவித பயத்தை அவளுக்கு கொடுத்திருந்தது. திடீரென அவள் அதை கேட்டாள். ஒரு மெல்லிய சோகமான இசை. அது எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. வீட்டின் சுவருக்குள்ளிருந்து கசிவது போல இருந்தது. அல்லது மிகத் தொலைவில் இருந்து காற்று அதை சுமந்து வருவது போல இருந்தது. அது ஒரு மனித குரல் அல்ல, ஒரு அழுகையைப் போலவும் இல்லை. அது ஒருவித நரம்புகளை சுண்டும் சோகமான ஓசை. பயத்துடன் எழுந்தமர்ந்தாள். தன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்தாள். அனந்த கிருஷ்ணன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். ஒருவேளை இது என் கற்பனையா என்று லதா தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அந்த ஓசை இப்போது தெளிவாக கேட்டது. அது ஒரு நரம்பிசை கருவையிலிருந்து எழும் ஓசையைப் போல நீண்ட இழுவையான ஒரு மெட்டை மீட்டிக் கொண்டிருந்தது. அந்த இசையில் ஒருவித ஈர்ப்பு இருந்தது. துயரமான அழைப்பு இருந்தது. திடீரென அந்த அறையின் கதவு பலமாக தட்டப்பட்டது. அந்த ஓசை அந்த அமானுஷ சூழலில் மேலும் பயத்தை கொடுக்கும் விதமாக இருந்தது. லதாவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. இந்த நள்ளிரவள் யார்? அவள் நடுங்கும் கால்களுடன் படுக்கையிலிருந்து இறங்கினாள். அதே சமயம் அனந்த கிருஷ்ணனும் சத்தம் கேட்டு எழுந்தார். அவருக்கும் இப்போது அந்த அமானுஷ சத்தம், கூடவே யாரோ கதவை தட்டும் சத்தம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கதவு மீண்டும் தட்டப்பட்டது. இப்போது இன்னும் சத்தமாக. அனந்த கிருஷ்ணன் மெதுவாக கட்டிலில் இருந்து இறங்கி வந்தார். அவரது நிழல் சுவரில் ஒரு புதத்தைப் போல நீண்டது. அவர் கதவின் அருகே சென்றார். யாரு என்றார். குரல் கரகரத்தது. அப்பா, நான் வர்ஷா. வெளியே இருந்து ஒரு நடுங்கும் குரல் கேட்டது. அனந்த கிருஷ்ணன் கதவை திறந்தார். வெளியே வர்ஷாவும் சஞ்சயும் மழையில் நனைந்து விட்டது போன்ற வியர்வை வெள்ளத்தில் நின்றிருந்தனர். வர்ஷாவின் முகம் பயத்தால் வெளுத்திருந்தது. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுப்பா, பயமா இருந்துச்சு, அதான் வந்தோம் என்றாள். அனைவரும் ஹாலுக்கு வந்தனர். இப்போது அந்த அமானுஷ இசை இன்னும் ஆழமாக கேட்டது. ஈஸ்வரியும் தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அந்த சோகமான இசை சட்டென்று நின்றது. ஒரு முழுமையான நிசப்தம். சட்டென்று ஜெனரேட்டர் நின்று போனது. வீடு முழு இருளில். செக்யூரிட்டி, யூபிஎஸ் என்னாச்சு? சத்தமாக கேட்டார் அனந்த கிருஷ்ணன். பதிலில்லை. ஒருவரின் மூச்சு மற்றொருவருக்கு கெட்டும் அளவிற்கு அமைதி.
பின் அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு ஒரு குரல் கேட்டது. அது ஒரு பெண்ணின் குரல், இளம் பெண்ணின் குரல். அது வீட்டின் மாடியிலிருந்து வருவது போலிருந்தது. காற்றில் மிதந்த சுவர்களில் மோதி மீண்டும் அவர்களை தாக்குவது போலிருந்தது. அது மீராவின் குரல் சாயலில் தெளிவில்லாமல் ஒலித்தது. அம்மா! நீண்ட சோகமான அழைப்பு. அனைவரும் உறைந்து போய் நின்றனர். லதா தன் வாயை பொத்திக் கொண்டாள். அவளது கண்களில் பீதி தெரிந்தது. வர்ஷா! மீரா! என்று நம்ப முடியாமல் முணுமுணுத்தாள். சஞ்சய் வர்ஷாவின் கையை இறுக பற்றிக் கொண்டிருந்தான். அனந்த கிருஷ்ணனின் முகம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இறுகிப் போயிருந்தது. என்னை ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க? மீண்டும் தெளிவில்லாத ஆனால் அழுத்தமான குரல். நான் இங்கதான் இருக்க, உங்களோட தான். யாரும் அசையவில்லை, யாரும் பேசவில்லை. உறைந்து போன சிலைகளாக நின்றிருந்தனர். லதாவின் வாயிலிருந்து ஒரு அடக்கப்பட்ட ஓலம் வெளிவந்தது. அவளது கைகள் வாயை பொத்து இருந்தன. வர்ஷா தன் கணவன் சஞ்சயின் கையை ஒரு இரும்பு கரம் போல பற்றிக் கொண்டிருந்தாள். அவனது கையில் அவளது நகங்கள் ஆழமாக பதிந்தன. சஞ்சய் தைரியமாக தன்னை நிலைநிறுத்த முயன்றாலும் அவனது நெற்றியில் வழிந்த வியர்வைத் துளி அவனது பயத்தை காட்டிக் கொடுத்தது. அனந்த கிருஷ்ணனின் கண்கள் எதையும் நம்பாமல் அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரையும் அலசின. ஈஸ்வரி தரையில் மண்டியிட்டு உதடுகள் மெல்ல மெல்ல கந்த சஷ்டை கவசம் சொல்ல ஆரம்பித்திருந்தது. அந்த அறையின் குளிர் திடீரென அதிகரித்தது போலிருந்தது. எங்கோ ஒரு மின்னல் மின்னி அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய இடி ஒன்று அனைவரின் காதையும் மறைந்தது. அந்த மின்னல் ஒளியில் சுவர்களில் நீண்டு கிடந்த அவர்களின் நிழல்கள் மெதுவாக நெளிவது போல ஒரு பிரமை. யாரோ ஒருவரின் பார்வை தங்களின் பிடரியை துளைப்பது போன்ற ஒரு கூச்சம். ஒரு குளிர்ச்சியான மூச்சு காற்று கழுத்தின் அருகே மிக மென்மையாக உரசுவது போன்ற பிரம்மை. இது தனக்கு மட்டும்தானா? மனதில் கேட்டுக்கொண்டார்கள். திடீரென எங்கிருந்தோ மின்சாரம் வந்தது. அத்தியாயம் 6. விடிந்திருந்தது. இரவு முழுவதும் பெய்த மழை சென்னையின் புழுதியை முழுமையாக அடித்துச் சென்றிருந்தது. காற்றில் ஒருவித ஈரமான மண் வாசனையும் புதிதாக பூத்த மலர்களின் நறுமணமும் கலந்திருந்தது. பறவைகளின் கிச்சொலி வெகு நாட்களுக்குப் பிறகு கேட்பது போலிருந்தது. சூரியனின் மெல்லிய ஒளி ஜன்னல் கண்ணாடிகளிலிருந்த நீர்த்திவளைகளின் மீது பட்டு பல வண்ணங்களை அரைக்குள் சிதறடித்தன. ஹாலில் அனைவரும் கூடி அமர்ந்திருந்தனர். யாரும் பேசவில்லை. முன்னாலிருந்த மேஜையில் காஃபி ஆறிப்போயிருந்தது. செய்தித்தாள் பிரிக்கப்படாமல் கடந்தது. ஒவ்வொருவரின் பார்வையும் எங்கோ வெறித்துக் கொண்டிருந்தது. நேற்றைய இரவின் பயங்கரங்கள் இந்த அமைதியான பிரகாசமான காலையில் நடந்ததை நம்ப முடியாத ஒரு கனவைப் போலத் தோன்றியது. நிசப்தம். அந்த நிசப்தத்தை சஞ்சயின் குரல் உடைத்தது. பாத்தீங்களா மாமா? கேட்டான். அவனது குரலில் ஒருவித நடுக்கமும் ஒருவித ஆவேசமும் கலந்திருந்தது. இது சாத்தோனோட விளையாட்டுதான். செய்வன பில்லி சூன்யம். ஈஸ்வரி வேகமாக ஆமதித்தாள். ஆமாங்கய்யா, சின்னையா சொல்றது சரிதான். நான் அப்பவே சொன்னேன். நீங்க யாரும் என் பேச்சை கேட்கவே இல்லை. இது காத்து கருப்பு வேலைதான். வர்ஷா இன்னமும் சோர்வாக சோஃபாவில் சரிந்திருந்தாள். அனந்த கிருஷ்ணன் தன் தலையை பிடித்துக் கொண்டார். கடந்த இரவில் அவர் கேட்ட அந்த சோகமான இசை, அந்த பெண்ணின் கிசுகிசுப்பான குரல், அது மீராவின் குரல் என்பதை அவரது மனதில் ஒரு மூளை நம்ப மறுத்தது. அது ஒரு மாயை, ஒரு மனப்பிராந்தி. அப்படித்தான் இருக்க வேண்டும். தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றார். பில்லி சூனியமா? சச்சா, வாய்ப்பே இல்லை. அனந்தின் குரல் அவருக்கே நம்பிக்கையில்லா வண்ணம் ஒலித்தது. அப்புறம் எப்படி மாமா அதெல்லாம் நடக்குது? கேட்டான் சஞ்சய். மீராவுக்கு நடந்தது இப்ப அத்தைக்கு நடக்குது, தெரியும்ல? சஞ்சய் இயல்பாக அந்த வாக்கியத்தை முடிப்பதற்குள் அனந்த கிருஷ்ணன் அவனை இடைமறித்தார். அவரது பார்வை இப்போது சஞ்சயிடமிருந்து விலகி தன் மனைவி லதாவின் மீது பதிந்தது. அவரது முகத்தில் ஒருவித குழப்பமும் நம்ப முடியாத திகைப்பும் தெரிந்தது. அவர் மெதுவாக லதாவை நோக்கி நடந்தார். லதா? அவரது குரல் மிகவும் தணிந்திருந்தது. அவன் அவன் என்ன சொல்றான்? லதா தன் கணவனின் கண்களை நேராக பார்க்க முடியாமல் பார்வையை தாழ்த்திக் கொண்டார். அவளது கையில் சேலையின் தலைப்பை இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தன. உனக்கும் மீராவுக்கு இருந்த மாதிரி. அனந்த கிருஷ்ணனால் அந்த வாக்கியத்தை முடிக்க முடியவில்லை. வார்த்தைகள் அவரது தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டது போலிருந்தது. லதா மெதுவாக தலையசைத்தாள். ஆமாங்க, மீராவுக்கு இருந்த மாதிரியே எனக்கும் காலெரிச்சல் இருந்துட்டுதான் இருக்கு. சொன்னா அவங்க மனசை கஷ்டப்படுமேனு தான் சொல்லாம இருந்தேன். அனந்த கிருஷ்ணனின் கண்களில் கண்ணீர். அந்த மௌனமான ஒப்புதல் அனந்த கிருஷ்ணனின் கடைசி நம்பிக்கையும் சிதைத்தது. இது வெறும் மனப்பிராந்தி அல்ல. இது ஒரு குடும்ப உறுப்பினரை மட்டும் பாதிக்கிற நோய் இல்லையோ? ஒருவேளை சாபமோ? தான் குடும்பத்தை வேட்டையாடுறதுக்காக யாராவது சாபம் கொடுத்துருக்காங்களோ? குழம்பிப் போனார். கால்கள் தள்ளாடின. அவர் அருகிலிருந்து சுவரை பிடித்து தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முயன்றார். சஞ்சயை பார்த்தார்.
அந்த பார்வையில் ஒரு தோற்றுப்போனவனின் கையாளாகத்தனம். நான் ஒருத்தர் வர வைக்கிறேன் என்றான் சஞ்சய் அவசரமாக, ஆனால் உறுதியான குரலில். கேரளாவில் பத்மநாபன் இருக்காரு. இந்த மாதிரி அமானுஷ சக்திகளை விரட்டதில் பெரிய ஆளு. அவரை வரவழைக்கலாம். அவர் ஒரே ஒரு பூஜை பண்ணால் போதும், எல்லாம் சரியாயிடும். சேச்சே, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? என் வீட்டுக்குள்ள மந்திரவாதியா, மாயமா? பலவீனமாக முணங்கினார் அனந்த பத்மநாபன். அப்போ அட்டை செத்து போனால் பரவாயில்லையா? அந்த கேள்விக்கு பதிலில்லாமல் மருமகனை அதிர்ச்சியுடன் பார்த்தார். அவர் ஒரு முடிவுக்கு வந்தவராக தன் போனை எடுத்தார். அழைத்தார். 20 வருட நண்பன் அருள்ராஜை. மறுமுனையில் டிசிபி அருள்ராஜின் கனமான குரல் கேட்டது. ஹலோ, எப்பரா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம். மறுமுனையில் உற்சாகமான அருள்ராஜின் குரல். அருள், நான் அனந்தகிருஷ்ணன் பேசுகிறேன். அவரது குரல் உடைந்திருந்தது. அனந்தகிருஷ்ணனின் குரல் இருந்த கவலையை சட்டென அருள்ராஜ் புரிந்து கொண்டார். ஆனந்த், என்னடாச்சு? இது எவ்ரிதிங் ஓகே? அருள், இங்கே எதுவும் சரியில்லை. ஒரே குழப்பமாகவும் பயமாகவும் இருக்கு. நீ கொஞ்சம் வர முடியுமா? அடுத்த 20வது நிமிடத்தில் அருள்ராஜ் ஆனந்தின் வீட்டில். ஆனந்த் கடந்த சில நாட்களில் நடந்த அனைத்தையும், மீராவின் மர்மமான மரணம், லதாவின் தற்போதைய நிலை, வீட்டில் கேட்கும் விசித்திரமான குரல்கள் எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் கூறி முடித்தார். அருள்ராஜால் நம்ப முடியவில்லை. வீட்டிலிருந்த ஒவ்வொருவரின் முகத்தையும் பார்த்தார். அவர்களின் முகங்கள் பொய் சொல்வதாக தெரியவில்லை. அந்த முகத்தில் இருந்த பயமே காட்டிக் கொடுத்தது நேற்று நடந்ததில் எந்த அளவுக்கு இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் என்பதை. தொண்டையை சிறுமிக்கொண்டு பேச ஆரம்பித்தார். நீங்க எல்லாரும் முதல்ல தைரியமா இருங்க. இது அமானுஷமா இருக்கலாம், இல்லைனா அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனா கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனந்த் பக்கம் திரும்பி, நான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெஸ்ட் ஆளை உனக்காக அனுப்புறேன். யார் என்பது போல் அனந்தகிருஷ்ணன் பார்த்தார். அருள்ராஜ் ஒரு கணம் நிறுத்திவிட்டு, அவன் பேரு தமிழ்ச்செல்வன். அத்தியாயம் 7. இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வனின் மொபைல் போன் சினுங்கியது. திரையில் டிசிபி அருள்ராஜ் என்ற பெயர் ஒளிர்ந்தது. தமிழ். மறுமுனையில் அருள்ராஜின் கனமான குரல் கேட்டது. போட் கிளப்ல என் ஃப்ரெண்ட் அனந்தகிருஷ்ணன் வீட்டுக்கு உடனே கிளம்பு. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அவங்க பொண்ணு மீரா சில நாட்களுக்கு முன்னாடி மர்மமான முறையில் இறந்துட்டா. இப்போ அவங்களோட மனைவி இறந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. குடும்பம் மொத்தமும் பயத்தில் வரைஞ்சு போயிருக்கு. ஐ நீட் யூ ஹியர் ரைட் நவ். ஆன் மை வே சார் என்றான் தமிழ். அடுத்த அரை மணி நேரத்தில் வெள்ளை நிற மகிந்திரா பொலிரோ அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான இரும்பு கேட்டுகளுக்கு முன் வந்து நின்றது. தமிழ் ஜீப்பிலிருந்து இறங்கினான். அந்த பங்களாவை கண்களால் அளந்தான். டிசிபி அருள்ராஜ், அனந்தகிருஷ்ணன் இருவரும் ஹாலில் தமிழுக்காக காத்திருந்தனர். தமிழ், இவர்தான் அனந்தகிருஷ்ணன் என்று அருள்ராஜ் அறிமுகப்படுத்தினார். பின் சோஃபாவில் அச்சத்தோடு அமர்ந்திருந்த மற்றவர்களை கை காட்டினார். இவங்க ஆனந்தோட மனைவி லதா, பொண்ணு வர்ஷா, மருமகன் சஞ்சய், அந்தம்மா வீட்டு வேலை செய்கிற ஈஸ்வரி. அறிமுகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரின் முகத்தையும் தமிழ் உன்னிப்பாக கவனித்தான். அருள்ராஜ் நடந்ததை சுருக்கமாக விவரித்தார். முடிவில், எங்கிருந்து ஆரம்பிக்க போற தமிழ் கேட்டார். முதல்ல நான் மீராவோட அறையை பார்க்கணும் சொன்னான். அனந்தகிருஷ்ணன் அவர்களை மாடிக்கு அழைத்துச் சென்றார். மீராவின் அறைக்கதவு திறக்கப்பட்டது. ஒரு இளம் பெண்ணின் அறை. ஆனால் அதில் உயிர் துடிப்பு இல்லை. பணிப்பெண் ஈஸ்வரி அந்த அறையை மிக சுத்தமாக வைத்திருந்தாள். ஜன்னல் திறந்திருந்தது. வெளியிலிருந்து காற்று வந்தது, லேசான மல்லிகை மணத்துடன். தமிழ் அறையின் மையத்துக்கு வந்தான். அறையை கண்களால் ஸ்கேன் செய்தான். இப்போது கார்த்திக்கும் அந்த அறைக்கு வந்து சேர்ந்திருந்தான். தமிழ் ஒவ்வொரு பொருளாக கவனிக்க ஆரம்பித்தான். மேஜையின் மீது ஒரு லேப்டாப் மூடி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே சில நாவல்கள் எடுக்கப்பட்டிருந்தன. அகதா கிறிஸ்டியின் மர்மக்கதைகளும் ஸ்டீஃபன் கிங்கின் திகில் நாவல்களும். சுவரில் ஒரு ராக் இசைக்குழுவின் போஸ்டர். கட்டிலின் மீது ஒரு டெடிபியர். இது கனவுகளுடன் வாழ்ந்த ஒரு பெண்ணின் உலகம். இப்போது அந்த உலகம் மௌனமாகி இருந்தது. கார்த்திகேயன் அறையின் வாசலில் நின்று கொண்டு தமிழை கவனித்தான். தமிழின் வார்த்தைகளுக்காக காத்திருந்தான். தமிழ் இப்போது கையுறை அணிந்து கொண்டான். மீராவின் லேப்டாப்பை திறந்தான். அது பாஸ்வேர்டால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்பது போல் நகர்ந்தான். அடுத்து அங்கிருந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்தான். பக்கங்களை புரட்டினான். புத்தகங்களின் பிணைப்புகளையும் பக்கங்களின் ஓரங்களையும் பார்த்தான். என்ன தேடுகிறோம் என்று தெரியாமலேயே சில நிமிடங்கள் செலவழித்தான். வித்தியாசமாக எதுவும் கண்ணில் படவில்லை. சின்னதாக ஒரு பெருமூச்சு விட்டான். அறையின் கதவை சாத்திவிட்டு யோசித்துக் கொண்டே ஹாலுக்கு வந்தான். கார்த்திக்கும் டிட்டோ. குடும்பத்தினரை ஒவ்வொருவராக விசாரிக்க ஆரம்பித்தான். அனந்தகிருஷ்ணன் குரலில் உணர்ச்சிகள் எதுவும் பெரிதாக இல்லாமல் தான் கண்டதை நம்பியும் நம்ப முடியாமலும் முழுமையாக விளக்கினார். லதா பயத்தில் உறைந்து போய் பேச முடியாமல் கண்ணீரால் மட்டுமே பதிலளித்தாள். வர்ஷா தன் வயிற்றில் கை வைத்து கொண்டு
என் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் கூறினாள். ஈஸ்வரி அந்த கருப்பு பொட்டலம் தொடங்கி கேட்ட குரல்கள் வரை அத்தனை அமானுஷ்யங்களையும் விவரித்தாள். கடைசியாக சஞ்சய். அவன் மற்றவர்களை விட அதிக ஆர்வத்துடன் பேசினான். ஆஃபீஸர், இது பக்கா பிளாக் மேஜிக்கு. என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தன் எனக்கு எதிராக அதை செஞ்சிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா நாங்கள் கேரளாலேருந்து பத்மநாபனை வர வைக்கிறோம். அவர் வந்து 2 நாள் எல்லாத்தையும் விரட்டிடுவார். படபடத்தான். தமிழ் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டாள். முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல். ஒவ்வொருவரின் பேச்சையும் தன் மொபைலில் ஆடியோவாக ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தான் கார்த்திக். விசாரணை முடிந்து தமிழும் கார்த்தியும் ஜீப்பில் ஏறினர். ஜீப் அந்த மாளிகையின் கெட்டுகளை தாண்டி மெயின் ரோட்டை தொட்டது. சார் என்றான் கார்த்திக். அந்த சஞ்சய் பையன் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. அவன் ஏதோ ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தெரியல. ஒருவேளை எல்லாரையும் அமானுஷன் நம்ப வச்சு அவன் வேற எதையும் மறைக்க பார்க்குறானோ? தமிழ் என்னமும் யோசனையில். பயப்படுறவன் ஒன்று அழுவான், இல்லைனா அதிகம் பேசுவான். சஞ்சய் 2வது ரகம். இப்போதைக்கு அவனையும் சந்தேக லிஸ்ட்டில் வைப்போம். அப்போது உங்களுக்கு வேறு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா சார்? என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியல கார்த்திக். இப்போதைக்கு வெறும் குழப்ப முடிச்சுகள் மட்டும்தான். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தமிழ் தன் பார்வையை சாலையிலிருந்து திருப்பாமல் பதிலளித்தான். இப்போதைக்கு எனக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கு. ஆனால் யூகங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கேஸை நகர்த்த முடியாது. நமக்கு தேவை உண்மைகள். முதல் உண்மை மீராவோட மரணம். அந்த மரணத்தை பற்றி மருத்துவ ரீதியாக என்ன தெரியும்னு நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். ஜீப்பின் ஸ்டீரிங்கை திருப்பினான். முதல்ல டாக்டர் கௌசிக்கை போய் பார்க்கலாம். மீராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அவரோட கண்டுபிடிப்புகள், அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே நமக்கு வேணும். ஜீப் டாக்டர் கௌசிக்கின் மருத்துவமனையை நோக்கி வேகம் பிடித்தது. அத்தியாயம் 8. நேரம் மதியத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. அடையார். டாக்டர் கௌசிக்கின் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்களுக்கே உரித்தான அமைதியில் இருந்தது. ரிசப்ஷனில் டாக்டர் கௌசிக்கின் அறை எது என விசாரித்தனர். ரிசப்ஷனிஸ்ட் பதிலளிக்க மறுத்தாள். கார்த்திக் தன் உத்தியோக அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டியிருந்தது. உடனே பதில் கிடைத்தது. லெஃப்ட்ல போய் 4வது ரூம் ஃப்ரீயாக தான் இருக்காரு, நீங்க போய் பார்க்கலாம். வழிகாட்டப்பட்டனர். தமிழும் கார்த்தியும் அந்த நீண்ட காரிடார்களில் டாக்டர் கௌசிக்கின் அறையை நோக்கி நடந்தனர். அவர்களது காலடி சத்தம் தடுப்பில்லாத வெளிகளின் வழியே வெளியேறியது. டாக்டர் கௌசிக் MBBS. பின் பேரை விட நீளமாக அவரது வெளிநாட்டு சென்று வந்த படிப்புகளின் நீண்ட பட்டியல் நீளவாக்கில். நாகரீகமாக மெல்ல கதவை தட்டினான் கார்த்திக். எஸ் கமென். உள்ளிருந்து குரல் வந்தது. உள்ளே நுழைந்தனர். டாக்டர் கௌசிக் தன் அறையில் ஒரு பெரிய மேஜையின் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோப்புகளுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார். நீங்க கேட்டார். நான் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வன். இது சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன். மீரா இறந்தது சம்பவமா ஒரு சின்ன என்கொயரி. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? முதல்ல போஸ்ட்மார்ட்டத்தை பார்த்துடலாமா? டாக்டர் கௌசிக் கை நீட்டி சின்ன அலமாரியில் இருந்த மீராவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்தார். இன்ஸ்பெக்டர், நான் ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை 4 முறை படிச்சிட்டேன். ட்ரீட்மெண்ட் போதும் கூடவே இருந்தேன். அதனால் எனக்கு எல்லாமே தெரியும். பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே ஒரே குழப்பம். தமிழ் கேட்டான். டாக்டர், உங்கள் அனுபவத்தில் மீராவோட மரணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கௌசிக் ஆழமாக பெருமூச்சு விட்டார். இன்ஸ்பெக்டர், நான் 30 வருஷமாக மருத்துவம் பார்க்குறேன். எல்லா விதமான மர்மமான மரணங்களையும் பார்த்துருக்கேன். பட் இது ரொம்ப வித்தியாசமானது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை திருப்பினார். இது பாருங்க இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டம் ரீதியாக எல்லாம் நார்மல். இதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி எதிலையுமே எந்த அசாதாரணமும் இல்லை. ரத்த பரிசோதனையிலையும் எந்த விஷயத்துக்கான அடையாளமும் இல்லை. ஆல்கஹால் இல்லை, போதை மருந்து இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, ஸ்ட்ரோக் இல்லை, மூளையில் எந்த இரத்த கசிவும் இல்லை. தமிழ் டாக்டர் கௌசிக் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படின்னா மரணத்துக்கான காரணம் என்னன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது? அதுதான் பெரிய பிரச்சனையே. கௌசிக் ஒரு கனத்த பெருமூச்சுடன் சொன்னார். பேத்தாலஜிஸ்ட் எக்ஸ்பர்ட்டிடம் கேட்டாச்சு. அவங்களும் கன்ஃபியூஸ்டு. அவங்க சொல்கிறது ப்ரொக்ரெசிவ் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் டியூ டு அன்னோன் எட்டியாலஜி. அதாவது காரணம் தெரியாத பல உறுப்பு செயலிழப்பு. ஸோ மருத்துவ மொழியில் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு நாகரிகமான வழி இல்லை என்று தமிழ் கேட்டான். டாக்டர் கௌசிக் தலையசைத்தார். வேற என்ன சொல்ல? நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த கேஸும் பார்த்ததில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை அமானுஷம் உண்மையோன்னு எங்களுக்கே தோணுது. சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டார். தமிழ் எழுந்தான். கூடவே கார்த்திக்கும். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும் ஜீப்பில் ஏறினர். ஜீப்பை ஸ்டார்ட் செய்யாமல் தமிழ் இன்னமும் யோசனையில் இருந்தான். சார், கார்த்திக் உசுப்பினான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். அதன் பின், கார்த்தி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதாவது கிடைக்குன்னு நினச்சி தான் இங்கே வந்தோம். பட் சுத்தம். ஒன்று பண்ணு, ரிப்போர்ட்டோட காப்பியை டாக்டர் மாலாவுக்கு அனுப்பு.
உடனே படிக்க சொல்லு. நம்மளும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கார்த்திக் டாக்டர் கௌசிக்கை அழைத்தான். டாக்டர், அந்த ரிப்போர்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செல்போனை கட் செய்த அடுத்த நிமிடம் வாட்ஸ்அப் மெசேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் சத்தம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருந்தது. டாக்டர் மாலாவின் எண்ணுக்கு ஃபார்வர்ட் செய்தான். டாக்டர் மாலாவை அழைத்தான். டாக்டர், ஒரு சிக்கலான கேஸு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போதான் எங்கள் கைக்கு கிடச்சிது. உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். கொஞ்சம் பார்க்க முடியுமா என்னன்னு? நாங்கள் நேரில் வந்துக்கிட்டே இருக்கோம். மறுமுனையில் டாக்டர் மாலா ஏதோ சொல்வது சன்னமாக கேட்டது. நல்லது டாக்டர், வந்துக்கிட்டே இருக்கோம். சொல்லிவிட்டு காலை கட் செய்தான் கார்த்திக். டாக்டர் இன்னும் 1 ஹவரில் ஃப்ரீ ஆகிடுவாங்களாம். போனால் பேசிடலாம். அந்த மரத்தடியில் விளையாடிக் கொண்டிருந்த அம்மா, குழந்தை இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்த தமிழுக்கு கார்த்திக் சொன்னது காதில் விழவில்லை. கார்த்திக் தமிழை உலுக்கினான். சார் என்றான் மீண்டும் சத்தமாக. தமிழ் திரும்பினான். கார்த்திக் மீண்டும் சொன்னதை திரும்பச் சொன்னான். சரி, வண்டி எடு கார்த்திக். டாக்டர் மாலாவை பார்த்துட்டு வந்துடலாம். கார்த்திக் வண்டியை உசுப்பினான். சென்னை போக்குவரத்தில் கலந்தனர். அத்தியாயம் 9. தமிழ்நாடு அரசு தடயவியல் ஆய்வகம், எழும்பூர். மாலை 5 மணி. தமிழும் கார்த்திகேயனும் அந்த நவீன கட்டிடத்தின் 3வது மாடியில் இருந்த டாக்சிகாலஜி பிரிவுக்குள் நுழைந்தனர். அங்கே கண்ணாடி அறைகளுக்குள் பல்வேறு இயந்திரங்கள் தங்கள் மின்னணு ஒளியுடன் வேலை செய்து கொண்டிருந்தன. காற்றின் ரசாயனங்களில் மென்மையான வாடை கலந்திருந்தது. டாக்டர் மாலா, வாங்க என்பது போல் தலையசைத்தார். இன்ஸ்பெக்டர் என்றார் டாக்டர் மாலா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை முழுசாக பார்த்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுகளுமே நெகட்டிவ். பேசிக் மட்டும் இல்லை, அட்வான்ஸும் கூட. தமிழ், கார்த்திக் இருவரும் ஏமாற்றம் அடைந்தனர். மாலா கேட்டார், உங்க தேரி என்ன? ஏன் இந்த பொண்ணு இயற்கையாக இருந்திருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் டாக்டர். வயசு வெறும் 22. ஆக்டிவான பொண்ணு. எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு கடந்த 1 வார காலமாக காலில் எரிச்சல், அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள், வாந்தி, திடீர்னு செத்து போறா. இதுவே ஒரு சந்தேகம். உங்களுக்கு சந்தேகம் வரல? தலையாட்டிய மாலா தன் கணினியில் இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை திறந்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனால சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது சாதாரண பரிசோதனையில் பிடிபடாது. குறிப்பாக ஹெவி மெட்டல் பாய்சனிங், டாலியம், ஆர்சனிக், லெட்டு, இதையெல்லாம் கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டெஸ்ட் வைக்கணும். கார்த்திக் முன் சாய்ந்தான். என்ன மாதிரியான டெஸ்ட் டாக்டர்? ஹேர், நெயில், போன் அனாலிசிஸ். டாக்டர் மாலா துல்லியமாக சொன்னார். முடி, நகம், எலும்பு, இதில் ஹெவி மெட்டல்ஸ் மாசக்கணக்கில் இருக்கும். ரத்தத்தில் கலக்காத விஷயம் முடியல கிடைக்கும். ஆனால் தமிழ் கேட்டான். மாலா சொன்னதை திரும்பச் சொன்னார். முடி, நகம், எலும்பு, ஏதாவது கட்டாயம் வேணும் இன்ஸ்பெக்டர், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ் கார்த்திக் பக்கம் திரும்பி, மீராவை புதைச்சாங்களா எரிச்சாங்களா? புதைச்சாங்க என்றான் உறுதியாக. கூடவே, ஒருவேளை எரிச்சிருந்தா பேயே வந்திருக்காதா என்னவோ படத்தில் வர மாதிரி என்றான் முணுமுணுப்பாக. என்னது, பேயா? மாலா சுவாரஸ்யமாக கேட்டார். நடந்ததை சுருக்கமாக சொன்னான் தமிழ். இந்த 21ஆம் நூற்றாண்டில் பேயா? நான்சென்ஸ் என்றார். தொடர்ந்தார். சரி, விஷயத்துக்கு வருவோம். புதைச்சதுன்னு சொல்கிறீங்க, நல்லதா போச்சு. உயிரோடு இருக்கும்போது எடுத்த முடியலனா ஒரு கணம் தயங்கிய பெண், இல்லைனா உடம்ப எக்ஸ்யூம் பண்ணுங்க. எக்ஸ்யூம், சபத்தை மீண்டும் தோண்டி எடுப்பது. அது குடும்பத்தினருக்கு எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்று தமிழுக்கு புரிந்தது. எக்ஸிமேஷனுக்கு அனுமதி வாங்குறது அவ்வளோ ஈஸியா டாக்டர்? கார்த்திக் கேட்டான். கஷ்டம்தான், டாக்டர் மாலா ஒப்புக்கொண்டார். கோர்ட் ஆர்டர் வேணும், குடும்பத்தினரோட ரிட்டன் கன்சென்ட் வேணும். சில சமயம் இந்த மாதிரி கேஸுகளுக்கு அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கவே தயங்கும். பப்ளிக் சென்டிமெண்ட் இல்லையா? தமிழ் ஆழமாக பெருமூச்சு விட்டான். முடியலனா வேற வழி இல்லையா? இருக்கே, அதான் முதலே சொன்னனே, நெயில் இல்லனா எலும்பு. தமிழ் மற்றும் கார்த்திக் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களது முகத்தில் ஒருவித நம்பிக்கையின்மை தெரிந்தது. எழுந்து கொண்டனர். அத்தியாயம் 10. மறுநாள் காலை. சூரியன் சென்னையின் கட்டிடங்களுக்கு பின்னால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தயாராகிக் கொண்டிருந்தான். அந்த ஆரம்ப மஞ்சள் நிறக்கோடுகள் போட் கிளப் சாலையின் மரங்களின் வழியாக பாய்ந்து அந்த வெள்ளை மாளிகையின் ஜன்னல்கள் நீண்ட நிழல்களை வடிவமைத்துக் கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வன் கார்த்திகேயனுடன் அந்த மாளிகையின் கேட்டில் நுழைந்தார். ஏற்கனவே பார்த்த முகம் என்பதாலோ அல்லது போலீஸ் என்பதாலோ கூர்கா கேள்வி ஏதும் கேட்காமல் கேட்டை திறந்து விட்டான். முன்வாசலில் 2 கான்ஸ்டபிள்கள் கண்ணில் பட்டனர். தமிழும் கார்த்தியும் வீட்டில் நுழைந்தனர். ஹாலில் இருந்த அனந்தகிருஷ்ணன் மெல்லிய தலைசைப்பில் வரவேற்றார். நேற்று அவர் முகத்தில் இருந்த பயம் என்றில்லை. ஹாலின் ஓரத்தில் சில சொட்கேஸ்கள். தமிழ் ஆச்சரியப்பட்டான். அவன் முகத்தில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்டு அனந்தகிருஷ்ணனை பதிலளித்தார். முந்தானத்து பேச சம்பவத்துக்கு அப்புறம் அருள்ராஜ் எங்களோட சேஃப்டிக்காக 2 கான்ஸ்டபிளை போட்டிருக்காரு. என்னதான் கான்ஸ்டபிள் இருந்தாலும் எங்களுக்கு பயம். அதான் நைட் மட்டும் பக்கத்தில் இருக்கிற அடையார் கேட் வேலை ஸ்டே பண்ணிட்டு காலையில் திரும்பிடுறோம். அவர் சொன்னது தமிழுக்கு மிக வினோதமாக இருந்தது. எது எப்படியோ நல்லது நடந்தால் சரி நினைத்து கொண்டான். அவரை தவிர மற்றவர்கள்
அவரவர் அறையில் இருப்பதற்கான அறிகுறி. மற்றபடி அமைதி. மீராவோட ரூமை இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணுமே. இது கார்த்திக். மௌனமாக சரி என தலை சேர்த்தார் அனந்தகிருஷ்ணன். தமிழும் கார்த்தியும் மீராவின் அறையிருந்த படிகளில் நடக்கத் தொடங்கினர். கார்த்திக் தமிழின் நடையின் வேகத்திற்கு தன்னை சரி செய்தபடி, சார், ஒரு அடிப்படையான சந்தேகம். சாதாரண போஸ்ட்மார்ட்டத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய விஷயம் அது? ரத்தத்திலேயோ வயிற்றுலையோ இல்லாத விஷயம் எப்படி சார் கொல்லும்? அதுக்கு எதுக்கு இப்படி முடி சாம்பிள் வரைக்கும் போகணும்? தமிழ் நடந்து கொண்டே, நல்ல கேள்வி கார்த்தி. யோசிச்சு பாரு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி சத்து ரத்தத்துல கலக்குது, கழிவுல வெளியேறுது. இதுதான் உடம்போட அடிப்படை. கரெக்ட் சார். ஒருத்தரை உடனடியாக கொல்ல நினைக்கிறவன் ரத்தத்துல வேகமா கலக்கிற விஷத்தை கொடுப்பான். அதை போஸ்ட்மார்ட்டம்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒருத்தரை மெதுவா, யாருக்கும் சந்தேகம் வராதபடி கொல்ல நினைச்சா? தமிழ் ஒரு நொடி நிறுத்திவிட்டு பின்தொடர்ந்தான். அவன் பயன்படுத்துற விஷம் வேற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல சேரும். உடம்போட முக்கியமான உறுப்புகளை மட்டும் பாதிக்கும். ஆனா ரத்தத்துல அதோட அளவு ரொம்ப குறைவா இருக்கும். போஸ்ட்மார்ட்டம்ல ரத்தத்தையும் முக்கிய உறுப்புகளையும் மட்டும்தான் ஆழமா பார்ப்பாங்க. சின்னதா ஒரு தடயம் கூட கிடைக்காது. அப்போ முடி? கார்த்திக்கின் குரலில் ஆர்வம் துணித்தது. முடி இது நம்ம உடம்போட டைரி மாதிரி கார்த்தி. ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல சேர்ற எல்லா தாதுக்களும் மருந்துகளும் விஷங்களும் முடியோட வேர்க்கால் வழியா அதுல படியும். ஒரு இன்ச் முடிய வச்சு பல மாசத்துக்கு முன்னாடி ஒருத்த உடம்புல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரின்னு வையேன். டாக்டர் தேடினது உடனடி விஷத்தை. ஆனா நம்ம தேடுறது பல மாசமா கொஞ்சம் கொஞ்சமா அவளை கொன்ன ஒரு கொடிய நெடிய விஷத்தை. பேசிக்கொண்டே மீராவின் அறை முன் வந்து நின்றனர். கதவை மெதுவாக திறந்தனர். உள்ளே எல்லாம் அப்படியே இருந்தது. அவளது புத்தகங்கள், லேப்டாப், படுக்கை. தமிழ், கார்த்திக் இருவரும் அறையின் ஒவ்வொரு மூலையையும் கவனமாக சோதித்தனர். ட்ரெஸ்ஸிங் டேபிளிலிருந்து சீப்பை எடுத்து பார்த்தனர். ஒவ்வொரு மூலையையும் தேடினர். குப்பை தொட்டி, டேபிள், லேப்டாப், எதையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தேடி வந்த முடியின் ஒரு துணுக்கு கூட எங்குமே கிடைக்கவில்லை. அடுத்து பாத்ரூம், டவல், சோப்பு, ஷாம்பு பாட்டில்கள், பிரஷ். எங்குமே முடிகளோ நகத்தின் துண்டுகளோ இல்லை. மீராவோட பிரத்யேக பொருட்கள் எங்கேயாவது இருக்கான் பாரேன் என்றான் தமிழ். அங்கும் எதுவும் கிடைக்கவில்லை. ஏமாற்றத்துடன் இறங்கி வந்தனர். படிகளில் இறங்கி வந்தபோது கவனித்தனர். இப்போது ஹாலில் எல்லா குடும்ப உறுப்பினர்களும். அனந்தகிருஷ்ணன் தாங்கள் வந்ததை சொல்லியிருக்க வேண்டும். லதா, வர்ஷா, சஞ்சய் எல்லோரும் கவலையும் குழப்பத்துடனும் இருவரையும் பார்த்தனர். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? கேட்டான் சஞ்சய். அது எங்களுக்கு மீராவோட முடி இல்லைனா நகம் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாம்பிள் வேணும். சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணணும். ஒருவர் அனைவரும் பார்த்து கொண்டனர். அவன் ரூம்ல எதுவும் கிடைக்கல? கேட்டாள் வர்ஷா. அங்கில்லை என்றால் எங்குமில்லை என்ற பொருளை புரிந்து கொண்டான் தமிழ். சற்றே நொந்து போனான். டிஎன்ஏ பரிசோதனைக்கு வேண்டிய எதுவும் கிடைக்கவில்லை. அவன் ஒரு நிமிடம் அமைதியாக நின்று யோசித்தான். எல்லோருடைய முகத்திலும் ஒருவித எதிர்பார்ப்பு. தமிழ் ஆழமாக பெருமூச்சு விட்டான். இந்த நிலையில எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. எல்லோரும் அவனை பார்த்தனர். பேசிய அந்த வாக்கியத்தை அப்படியே அந்தரத்தில் விட்டுவிட்டு, மீராவோட மரணம் கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம் என்றான். எல்லோர் முகத்திலும் துல்லிய அதிர்ச்சி. கொலையா? என்ன சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்றார் அனந்தகிருஷ்ணன். குரலில் நடுக்கம் தெரிந்தது. எஸ், எங்களுக்கு கிடைச்ச சில தடயங்கள் அதை நோக்கி தான் போகுது தொடர்ந்தான். ஆனா அதை நிரூபிக்க எங்களுக்கு இன்னும் சில சோதனைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு தமிழ் ஒரு கணம் நிறுத்தினான். மீராவோட முடியோ நகமோ கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வந்தோம். பட் இங்க எதுவுமே கிடைக்கல. ஸோ சொல்லிவிட்டு மீண்டும் தயங்கினான். மீராவோட உடம்ப மீண்டும் பரிசோதனை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக கல்லறையை தோண்ட வேண்டியிருக்கும் என்றான் ஒவ்வொரு எழுத்துக்களாக. அந்த வார்த்தையை முடிப்பதற்குள் அந்த அறையே ஒரு போர்க்களமாக மாறியது. முடியாது சார் என்று சஞ்சய் ஆவேசமாக கத்தினான். எங்க குடும்ப வழக்கப்படி புதைச்ச உடம்ப மீண்டும் தோன்றது அப்படிங்கிறது மகாபாவம் சார். மீராவோட ஆத்மா சாந்தி அடையாது. அது பேய அலைஞ்சு நம்ம எல்லோரையும் அழிச்சிரும். 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? வர்ஷா கண்ணீருடன், என் தங்கையை இன்னும் வேதனைப்படுத்தாதீங்க கெஞ்சினாள். ஈஸ்வரி தன் கைகளை கூப்பிக்கொண்டு, சாமி, அந்த பாவத்தை மட்டும் பண்ணாதீங்க. செத்தவங்களை கிளறினா அவங்க கோபத்துக்கு ஆளாவும். இந்த வீடே சுடுகாடாயிடும் என்று பயத்துடன் முணுமுணுத்தாள். லதா பேசும் நிலையிலேயே இல்லை. சோஃபாவில் சுருண்டு விம்மிக் கொண்டிருந்தாள். தமிழ் அவர்களின் எதிர்ப்பை எதிர்பார்த்திருந்தான். ஆனால் இவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அந்த பேய் பயம் அவர்களை வேறு தளத்திற்கு எடுத்து சென்றிருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவேளை பிணம் மீண்டும் தோண்டப்பட்டால் ஆவி ஆக்ரோஷமடையும், மேலும் மேலும் பிரச்சனைகள் விளையும் என்று நம்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். அனந்தகிருஷ்ணனை பார்த்தான். அவரும் தன் குடும்பத்தின் பக்கம் நிற்பது போல கவலையுடன் தலை சேர்த்தார். இன்ஸ்பெக்டர், என் குடும்பத்தோட உணர்வுகளை நான் மதிக்கணும். அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா?
தமிழ் என்ன சொல்வதென்று தெரியாமல் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். எழுந்தான். அவனது முகத்தில் ஒருவித ஏமாற்றம் தெரிந்தது. விசாரணை ஒரு முட்டு சந்தில் வந்துவிட்டது போல தோன்றியது. கார்த்திகேயனை பார்த்து, "வா கார்த்தி" என்றான். அவர்கள் ஹாலை விட்டு வெளியேறும்போது தமிழின் பார்வை மீராவின் மாடியறை மீது எதேச்சையாக சென்றது. அவனது மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. அந்த ஸ்டீஃபன் கிங்ஸ் நாவல், அந்த ராக்கசியோட போஸ்டர், அந்த அந்த ஸ்லிப். அவன் திடீரென நின்றான். "ஒரு நிமிஷம்" என்றான் தமிழ். தன் நினைவுகளை உறுதிப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஹாலுக்குள் பாய்ந்தான். குடும்பத்தினர் அவனை புரியாமல் பார்த்தனர். மீராவோட ரூமை நான் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். யாருடைய பதிலுக்கும் காத்திராமல் தமிழ் வேகமாக மாடிக்குச் சென்றான். அறைக்குள் நுழைந்ததும் அவன் நேராக அந்த மேஜையை நோக்கிச் சென்றான். அங்கே அந்த ஸ்டீஃபன் கிங்கின் நாவலுக்கு அடியில் அந்த ஸ்லிப் இருந்தது. ஸ்லிப்பின் மேல் கிளாம் அண்ட் க்ளோ பியூட்டி லான்ச் என்ற பெயர் அழகாக அச்சிடப்பட்டிருந்தது. அதன் கீழே கிறுக்கலாக அலர்ஜி பேட்ச் டெஸ்ட் சாம்பிள் ரீடெயின்ட் ஃபார் கெமிக்கல் சென்சிட்டிவிட்டி அசஸ்மெண்ட் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனுடன் ஒரு தேதியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மீரா இறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பான தேதி. தமிழின் முகத்தில் மெல்லிய புன்னகை படர்ந்தது. அந்த ஸ்லிப்புடன் கீழே இறங்கி வந்தான். "அனந்தகிருஷ்ணன் சார், அநேகமா மீராவோட பாடியை தோண்ட வேண்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன்" என்று சொல்லிவிட்டு அவசரமாக கார்த்திக்குடன் வெளியேறினான். இருவரும் ஜீப்புக்கு வந்தனர். "என்ன சார், என்னாச்சு?" கேட்டான். கையில் இருந்த ஸ்லிப்பை காட்டினான் தமிழ். கார்த்திக்கின் முகத்தில் புன்னகை. "ஸோ, ஏதோ ஒரு அலர்ஜி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக முடியோட சாம்பிளை இந்த கிளாம் அண்ட் க்ளோ பியூட்டி லான்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ, அடுத்து அந்த கிளாம் அண்ட் க்ளோவுக்கு தானே?" கேட்டுக்கொண்டே பதிலுக்கு கூட காத்திராமல் வண்டியை நகர்த்தினான். அத்தியாயம் 11. வெயில் சென்னையின் சாலைகளில் தன் முழு பலத்துடன் இறங்கியிருந்தது. காற்றில் ஈரப்பதமே இல்லை. வறண்ட வெப்பம். தமிழும் கார்த்திகேயனும் பொலேரோவில். நகரத்தின் சந்தடிமிக்க திருவான்மையூர் 2ஆம் சீபார்ட் சாலைக்குள் நுழைந்தனர். ஹாரன்களின் ஓசை, மனிதர்களின் அவசர நடமாட்டம். போட் கிளப் சாலையின் மௌனத்திற்கும் இந்த இடத்தின் இரைச்சலுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த ஸ்லிப்பில் இருந்த அட்ரஸை ஒருமுறை சரிபார்த்தனர். சுவர்களில் எழுதியிருந்த ஒவ்வொரு நம்பராக கவனித்துக் கொண்டு வந்தான் கார்த்திக். அவர்கள் தேடிய எண் கிடைத்ததும் கிளாம் அண்ட் க்ளோ பியூட்டி லான்ச் பெரிதாக போர்டு வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்தனர். கண்ணாடி சுவர்களுக்கு பின்னால் அந்த அழகு நிலையம் ஒரு தனி உலகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. குளிரூட்டப்பட்ட காற்று, மெல்லிய இசை, வாசனை திரவியங்களின் நறுமணம், ஹேர் ட்ரையர்களின் மெல்லிய ஹம் ஓசை. பெண்கள் பத்திரிகைகளை புரட்டிக்கொண்டும் தங்கள் மொபைல் போன்களில் மூழ்கிக் கொண்டும் சிரித்து பேசிக்கொண்டு வாழ்க்கையின் வண்ணங்களை ரசித்துக் கொண்டிருந்தனர். தமிழ் அந்த சுழலுக்கு சற்றும் பொருந்தாத ஒரு தீர்க்கமான முகத்துடன் உள்ளே நுழைந்தான். வரவேற்பறையில் இருந்த பெண் இவர்களை பார்த்ததும் லேசாக தயங்கினாள். "நான் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வன்" என்றான் தமிழ் தன் அடையாள அட்டையை காட்டி. "மேனேஜரை பார்க்கணும்." சில நிமிடங்களில் மேனேஜர் காவியா வந்தாள். 40 வயது இருக்கலாம். முகத்தில் ஒரு தொழில்முறை புன்னகை. ஆனால் இருவரையும் பார்த்ததும் அந்த புன்னகை லேசாக மறைந்தது. "சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்?" கேட்டாள் காவ்யா அவர்களை தன் சிறிய அறைக்கு அழைத்துச் சென்றபடி. "மீரா ஆனந்த்" என்றான் தமிழ் நேரடியாக. "அவங்க உங்களோட ரெகுலர் கஸ்டமர்னு நினைக்கிறேன்." காவ்யாவின் முகம் லேசாக மாறியது. "ஆமாம் சார், ரொம்ப நல்ல பொண்ணு. இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது." "அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்களா?" காவ்யா ஒரு கணம் யோசித்தாள். "ஆமாம் சார், ஹேர் கலரிங் செய்யணும்னு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணோம். சில கெமிக்கல்ஸ் சில பேருக்கு அலர்ஜியை உண்டாக்கும். அதனால் முடி மாதிரியை எடுத்து அதில் கெமிக்கல்ஸை தடவை டெஸ்ட் பண்ணுவோம். அது எங்களோட பாலிசி." தமிழ் லேசாக உணர்ந்தான். "அந்த முடி மாதிரி உங்ககிட்ட இருக்குமா?" "கண்டிப்பா சார்" என்றாள் காவ்யா. "எங்கள் ரெக்கார்ட்ஸ்க்காக 1 மாதம் வரைக்கும் அந்த சாம்பிள்ஸை எப்பவுமே வச்சிருப்போம்." அவர்களை அந்த அறையின் மூலையிலிருந்த ஒரு ஸ்டீல் அலமாரியின் அருகே அழைத்துச் சென்றாள். அதன் கதவை திறந்தாள். உள்ளே சிறிய பிளாஸ்டிக் உரைகள் தேதியுடன் பெயருடன் அழகாக அடுக்கப்பட்டிருந்தது. காவ்யா சில நிமிடங்கள் தேடிய பின் ஒரு உரையை எடுத்தார். "தோ இங்க இருக்கு சார்." அந்த உரையின் மீது மீரா ஆனந்த் 18/7/2025 பேட்ச் டெஸ்ட் ஃபார் ஆக்சிடேட்டிவ் ஹேர் கலர் என்று எழுதப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு சில கருப்பு நிற முடி இழைகள் ஒரு சிறிய காகிதத்தின் மீது ஒட்டப்பட்டிருந்தன. தமிழ் அந்த உரையை தன் கையில் வாங்கினான். "இதிலிருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எங்கள் விசாரணைக்காக நாங்கள் எடுத்துக்கலாமா?" "தாராளமா." "ஒரு சின்ன கவர் கிடைக்குமா?" உடனடியாக தரப்பட்டது. தமிழ் அந்த முடியை அந்த உரையில் வைத்து எவிடன்ஸ் பேக்கில் கவனமாக வைத்துக் கொண்டான். சீல் வைத்தான். காவ்யாவிடம் கொடுத்து கையெழுத்திடச் சொன்னான். எல்லாம் சட்டப்படி மிகச்சரியாக நடந்து கொண்டிருந்தது. இருவரும் கிளம்ப ஆரம்பித்தனர். நினைத்து கொண்டவனாக கேட்டான், "மீரா கடைசியாக இங்கே வந்தப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? ஐ மீன் அவங்களோட மூடு?"
காவ்யா யோசித்தாள். வழக்கமானதான் சார். அமைதியா இருந்தாங்க. பட் அது அவங்களோட இயல்பு சார். ரொம்ப பேச மாட்டாங்க. மேக்ஸிமம் புக்ஸ் படிப்பாங்க. இல்லைன்னா பாட்டு கேட்பாங்க. அன்னைக்கு கூட ஸ்டீஃபன் கிங்னு நினைக்கிறேன். அவரோட நாவலை படிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஸ்டீஃபன் கிங்ஸோட நாவல் பிடிக்கும் அப்படிங்கிறனால ஞாபகத்தில் இருந்துச்சு. எதுவும் புதிதாக இல்லை. தமிழ் தலையசைத்தான். இருவரும் அந்த அழகு நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது சென்னையின் வெப்பம் அவர்களை மீண்டும் வரவேற்றது. அந்த குளிரூட்டப்பட்ட வாசனைமிக்க உலகத்திலிருந்து மீண்டும் வியர்வை, புகை, இரைச்சல் நிறைந்த நிஜ உலகத்திற்கு வந்தனர். ஜீப்பில் ஏறியதும் கார்த்திக் கேட்டான். சார், என்ன ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க நமக்கு. அந்த பியூட்டி பார்லர் பேப்பரை நீங்க பார்க்கலனா இந்த கேஸ்ல இன்னும் எவ்வளோ அல்லாடி இருப்போமோ. ம், இதுவும் ஒரு வகையில் அதிர்ஷ்டம்தான். கொலை செஞ்சவனுக்கு அந்த குடும்பத்தோட மூட நம்பிக்கையை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கு. குறிப்பா பேயை பத்தி. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தோட மற்ற ஃபார்மாலிட்டிஸையும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான். குறிப்பா புதைச்ச உடம்ப தோண்ட விட மாட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு 22 வயசு பொண்ணு ஒரு புது ஹேர் கலர் பண்ண ஆசைப்படுவான்னு அவன் நினைக்கல. ரைட் சார். அடுத்தது டாக்டர் மாலாவோட ஜிஹெச் தானே? அஃப்கோர்ஸ். உண்மையை இனி அறிவியல் வெளியே கொண்டு வந்துடும். ஜீப் எழும்பூரை நோக்கி பறந்தது. அத்தியாயம் 12. சென்னையில் வெயில் உச்சத்தில் இருந்தது. அரசு தடயவியல் ஆய்வகத்தின் 3வது மாடி. குளிரூட்டப்பட்ட அந்த நீண்ட வெண்ணிற காரிடார் மருத்துவமனையின் அமைதியையும் ஒரு கோவிலின் புனிதத்தையும் ஒருங்கே கொண்டிருந்தது. தமிழும் கார்த்திகேயனும் டாக்டர் மாலாவின் ஆய்வகத்தை நோக்கி நடந்தனர். அவர்களின் பூட்ஸுகள் பளபளப்பான தரையில் ஒருவித தாளலயத்துடன் ஒலித்தது. கண்ணாடி கதவுகளுக்கு பின்னால் அந்த ஆய்வகம் ஒரு தனி பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருந்தது. வெள்ளை நிற கோட்டணிந்த டாக்டர்கள் இயந்திரத்தின் முன்னால் தங்கள் வேலையில் ஆழ்ந்திருந்தனர். கணினிகளின் திரைகளில் சிக்கலான வரைபடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இயந்திரங்களின் மெல்லிய பீப் ஒலிகளும் ஹம் என்ற ரீங்காரமும் அந்த அறையை ஒருவித மின்னணு தியானத்தில் ஆழ்த்தியிருந்தது. காற்றில் ரசாயனங்களின் மெல்லிய மருத்துவமனைக்கே உரிய வாடை. டாக்டர் மாலா தன் கண்ணாடி அறைக்குள் ஒரு மைக்ரோஸ்கோப்பின் முன்னால் அமர்ந்திருந்தது தெரிந்தது. அவரது கவனம் முழுமையாக அதன் லென்ஸில் மீது இருந்தது. தமிழ் வந்ததை உணர்ந்து கொண்டவராக தன் வேலையை நிறுத்திவிட்டு எழுந்து வந்தார். முகத்தில் வழக்கமான தொழில்முறை நிதானம். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு அதான் காத்துட்ருக்கேன். எனி குட் நியூஸ்? தமிழ் தன் கையிலிருந்து அந்த சீல் வைக்கப்பட்ட பையை அவரிடம் நீட்டினான். இது மீராவோட முடி சாம்பிள். கிளாம் அண்ட் க்ளோ பியூட்டி லான்ச்சில் இருந்து எடுத்தது. சுருக்கமாக அந்த கதையை சொன்னான். மாலா அந்த பையை கவனமாக வாங்கிக் கொண்டார். அதை ஒரு வெண்ணிற ட்ரேயின் மீது வைத்தார். நல்ல வேலை பண்ணீங்க இன்ஸ்பெக்டர். கல்லறையை தோன்றதை விட இது எவ்வளவோ பெட்டர். கார்த்திகேயன் அந்த ஆய்வகத்தை சுற்றி கண்களை ஓட்டினான். சுவரில் மனித உடலின் டிஎன்ஏ வரைபடம் பெரிதாக மாட்டப்பட்டிருந்தது. ரிசல்ட் வர எவ்வளோ நேரம் ஆகும் டாக்டர்? தமிழ் கேட்டான். மாலா தன் கையுறையை மாட்டிக்கொண்டே பேசினார். இது ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட் மாதிரி இல்லை இன்ஸ்பெக்டர். இது ஹேர் அனாலிசிஸ். முடியல இருக்கிற நச்சு பொருட்களை கண்டுபிடிக்க நாம அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற மிஷினை பயன்படுத்தணும். டாக்டர் மாலா அந்த பையை கவனமாக பிரித்தார். உள்ளிருந்த அந்த முடியலை ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில் வைத்தார். இதுக்கு ஒரு 18 மணி நேரமாவது ஆகும் இன்ஸ்பெக்டர். முடியல இருக்கிற ஒவ்வொரு துகளையும் பிரித்து ஆய்வு பண்ணணும். அவசரப்பட முடியாது. ரிசல்ட் வந்ததும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே டாக்டர். சொல்லிவிட்டு இருவரும் அந்த கண்ணாடி அறையை விட்டு வெளியே வந்தனர். இனி அடுத்த 18 மணி நேரத்திற்கு இந்த கேஸில் வேலையில்லை. தமிழ் யோசிக்க ஆரம்பித்தான். ஏன் வேலையில்லை? அந்த பேய், அந்த குரல்கள், அந்த பயம். கூடவே எதையும் கண்டுபிடித்து விட்டால் என்ன? கார்த்திகேயனை பார்த்தான். கார்த்தி, நீ ஸ்டேஷனுக்கு போ. இது வரைக்கும் நடந்ததை ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வைய. நான் இன்னைக்கு நைட்டு அனந்தகிருஷ்ணன் சாரோட வீட்டில் தங்க போகிறேன். கார்த்திகேயன் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். சார், அந்த வீட்லையா? அங்க அங்க பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ் மெளிதாக புன்னகைத்தான். கார்த்திக், பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்லை. ஆனால் பயம் இருக்கு. பேய் பயம். அதுக்கு முக்கியமான காரணம் பேய் இருக்கிறதுக்கான பல அறிகுறிகள் அந்த வீட்டில் ஏற்கனவே தோன்றியிருக்கு. அது ஏன் வருது, எப்படி வருது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில சமயம் கொலையாளி தடயங்களை மட்டும் விட்டுட்டு போக மாட்டான், பயத்தையும் விட்டுட்டு போவான். அந்த பயத்தை தான் ஒரு ஆயுதமாக இப்போ பயன்படுத்திட்டு இருக்கான். அந்த ஆயுதத்தை அவங்ககிட்ட நம்ம பறிக்கணும். சொல்லிக்கொண்டே தமிழ் ஜீப்பை ஸ்டார்ட் செய்தான். வெப்பேரி ஸ்டேஷனில் கார்த்திக்கை விட்டுவிட்டு ஜீப் அந்த வெள்ளை மாளிகையை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது. சூரியன் முழுமையாக மறையத் தொடங்கியிருந்தான். வானத்தில் இருள் மெல்ல படரத் தொடங்கியிருந்தது. ஆங்காங்கே இருந்த கருமேகங்கள் அந்த இருளை மேலும் கருப்பாக காட்டியது. இன்று மழை கொட்டி தீர்க்கப் போகிறது மனதில் நினைத்து கொண்டான். பங்களாவை நோக்கிச் செல்லச் செல்ல அவன் மனதிலும் உடலிலும் ஒருவித எதிர்பார்ப்பு கலந்த பதட்டம் இருப்பதை தமிழால் உணர முடிந்தது. அத்தியாயம் 13. இரவு. அந்த வெள்ளை மாளிகை.
தனது பகல் நேரத்து கம்பீரத்தை இழந்து ஒரு பெரிய வெள்ளை கல்லைப் போல மழையில் நனைந்து கொண்டிருந்தது. மழை முதலில் மெல்லிய துறளாகத் தொடங்கி இப்போது கனத்த ஓயாத ஓசையுடன் ஜன்னல் கண்ணாடிகளை அரைந்து கொண்டிருந்தது. வானம் தன் மொத்த கோபத்தையும் கொட்டுவது போல மழை ஓயாமல் பெய்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடிக்கும் மின்னலுக்கும் வீட்டின் நிழல்கள் கோரமான வடிவங்களை எடுத்து சுவர்களில் நடனமாடின. வெளியே கான்ஸ்டபிள் மழைக்கு சற்று ஒதுங்கி அந்த அவுட்ஹவுஸின் பக்கம் குழுமியிருந்தனர். பங்களாவின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். விளக்கை போட்டான். சமையலறைக்குச் சென்றான். தண்ணீர் பிடித்து குடித்தான். சற்று ஆசுவாசமாக உணர்ந்தான். கொஞ்ச நேரம் டிவி பார்த்தான். மணி 10 தொட்டிருந்தது. விருந்தினர் அறைக்குச் சென்றான். கட்டிலில் அமர்ந்தான். விளக்கை அணைத்தான். அவனது கண்கள் அறையின் இருளை துளாவின. காதுகள் சிறு சத்தத்தையும் கூர்மையாக அந்த இடிமழையின் நடுவே கேட்கத் தயாராக இருந்தன. அலர்ட்னஸ் ஒரு போலீஸ்காரனின் முதல் ஆயுதம். இன்றைக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்று உள்ளுணர்வு சொன்னது. மணி நள்ளிரவை தாண்டி இருந்தது. கண்கள் சொக்கத் தொடங்கின. அந்த வீடு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது போல ஒரு மௌனம். மழையும் வெகுவாக ஓய்ந்து இப்போது துறள் மட்டுமே, மிக லேசான சத்தத்துடன். இப்போது அதையும் மீறி ஒரு மெலிதான சத்தம் கேட்டது. தமிழின் ஐம்புலன்களும் விழித்துக் கொண்டது. கூர்ந்து கவனித்தான். வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து, மாடியின் காரிடாரிலிருந்து ஒரு மெல்லிய இசை. ஒரு பழைய கிராமபோனிலிருந்து வருவது போல ஒரு தேய்ந்த சோகமான இசை. அந்த இசை காற்றில் மிதந்து தமிழின் அரைக்கதவின் இடுக்கு வழியாக உள்ளே நுழைந்தது. அது ஒரு தாலாட்டு போல, ஒரு ஒப்பாரி போல, ஒரு கலவையாக இருந்தது. தமிழின் உடல் ஒரு கணம் விரைத்தது. தன் தலையணைக்கு அடியில் இருந்த சர்வீஸ் ரிவால்வரை மெல்லத் தொட்டான். அவனது விரல்கள் அந்த உலோகக் குளிரை உணர்ந்தது. இசை திடீரென நின்றது. மீண்டும் அதே கனத்த மௌனம். தூறலின் மெலிதான ஓசை. சற்றென்று மின்சாரம் காணாமல் போனது. இப்போது மீண்டும் சத்தம். ஆனால் வேறு மாதிரி. காலடி சத்தம். மாடிப்படிகளில் யாரோ மெதுவாக ஒவ்வொரு படியாக இறங்கி வரும் ஓசை. உன்னிப்பாக கவனித்தான். ஒரு பெரியவரின் காலடி ஓசை. ஒரு சிறு குழந்தையின் மென்மையான தள்ளாடும் காலடி ஓசை. தமிழின் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. இந்த வீட்டில் குழந்தைகள் யாரும் இல்லையே. காலடி ஓசை ஹாலை கடந்து அவனது அறையை நோக்கி வந்தது. அறைக்கதவின் முன்னால் அந்த ஓசை நின்றது. சில கணங்கள் நிசப்தம். மீண்டும் அந்த ஓசை தொடங்கியது. ஆனால் இந்த முறை அது நடந்து செல்வது போல இல்லை, ஓடுவது போல இருந்தது. அந்த நீண்ட ஹால் முழுவதும் அந்தச் சிறு குழந்தையின் காலடி சத்தம் பேய்த்தனமாக எதிரொலித்தது. அதனுடன் சேர்ந்து கொண்டது குழந்தையின் சிரிப்பொலி. மகிழ்ச்சியான சிரிப்பு. சில நொடிகளில் அது குரூரமான சிரிப்பாக மாறியது. தமிழின் நெற்றியில் வேர்வை முத்துக்கள் பூத்தன. அவன் போலீஸ் பணியில் எத்தனையோ கொடூரமான குற்றவாளிகளை பார்த்திருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கிறான். இரத்தத்தை பார்த்திருக்கிறான், மரணத்தையும் பார்த்திருக்கிறான். ஆனால் இப்படி ஒரு பயத்தை அவன் தன் வாழ்நாளில் அனுபவித்ததில்லை. மயக்குச்செறிவதை உணர முடிந்தது. மெல்ல எழுந்து ஒரு கையில் டார்ச், மற்றொரு கையில் தன் ரிவால்வரை எடுத்துக்கொண்டான். அறைக்கதவை நோக்கி நடந்தான். அவனையும் அறியாமல் அவனது கால்கள் லேசாக நடுங்கின. கதவை திறக்க அவன் கையை உயர்த்திய போது அது நின்று போனது. அந்த குழந்தையின் சிரிப்பொலி நின்று இப்போது வேறு ஒரு குரல் கேட்டது. பெண்ணின் குரல். அம்மா. அந்த குரல் ஒரு மெல்லிய கிசுகிசுப்பாக கதவின் மறுமுனையிலிருந்து கேட்டது. ஒரு பெண்ணின் குரல். ஒருவேளை முந்தானால் வந்த மீராவின் குரலாக இருக்குமோ? பரிதாபமான, வேதனை நிறைந்த குரல். தமிழின் உடல் ஒரு பனிக்கட்டியைப் போல உறைந்தது. கதவை திறந்து காலை வெளியே எடுத்து வைத்தான். அவனது உள்மனம் அவனுக்கு 10,000 சமாதானங்களைச் சொன்னது. இது காற்றின் ஒலியாக இருக்கலாம், மரங்களின் சத்தமாக இருக்கலாம், அல்லது இந்த வீட்டின் பழமையால் ஏற்படும் ஒரு விசித்திர ஒலியாக கூட இருக்கலாம். பயப்படாதே, பயப்படாதே. ஆனால் அவனது மனம் அதை நம்ப மறுத்தது. திடீரென அந்த அறையின் வெப்பநிலை சில டிகிரி குளிர்ந்தது போல அவனுக்கு ஓர் உணர்வு, ஒருவித சில்லிப்பு அவனது முதுகெலும்பிலிருந்து உடல் முழுவதும் பரவியது. அறையில் ஒரு விசித்திரமான வாடை. ஆனால் அது பூஜை அறையிலிருந்து வரும் வாடையைப் போல இல்லாமல் பிணத்தின் மீது வைக்கப்பட்ட பூக்களின் வாடையைப் போல இருந்தது. பிரம்மையோ? தமிழ் தன் பின்னால் திரும்பினான். திடீரென அத்தனை ஓசைகளையும் மீறி ஒரு பயங்கர சத்தம் அந்த மாளிகையை உலுக்கியது. டமார்! ஹாலில் மையத்தில் இருந்த அந்த பெரிய பிரம்மாண்டமான சரவிளக்கு அதன் அத்தனை கண்ணாடிகளுடன் தரையில் விழுந்து சிதறியதைப் போல செவிப்பறையை கிழிக்கும் ஓசை. அதன் பின் ஒரு முழுமையான மரண நிசப்தம். மழையின் ஓசை கூட ஒரு கணம் நின்று விட்டது போல தமிழுக்கு தோன்றியது.
வியர்வையில் குளித்தபடி ஹாலுக்கு வந்தான். தன் டார்ச் லைட்டை அடித்தான். ஹாலின் மையத்தில் அந்த சரவிளக்கு எந்த சேதமும் இல்லாமல் அழகாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு மிக அருகாமையில் யாரோ மூச்சுவிடும் சத்தம் கேட்டது. தமிழ் தன்னையும் அறியாமல் தன் சுயநினைவை இழந்து மயக்கமானான். தமிழ் மீண்டும் கண்விழித்தான். முதல் வேளையாக கைக்கடிகாரத்தை பார்த்தான். அதிகாலை 4:45 என காட்டியது. மழை ஓய்ந்திருந்தது. தமிழ் நேற்று விழுந்து கிடந்த அதே இடத்தில் வியர்வையில் குளித்தபடி படுத்திருந்தான். அவனது இதயம் இன்னும் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. மின்சாரம் இன்னும் வந்திருக்கவில்லை. ஹாலை சுற்றிலும் பார்த்தான். அங்கே யாருமில்லை. எல்லாம் அமைதியாக இருந்தது. ஒருவேளை தான் கண்டது கனவா? இல்லை நிஜமா? அவன் மனம் அது கனவு என சொல்ல விரும்பியது. ஆனால் விழுந்தது நிஜம், மயங்கியது நிஜம். அதைவிட அவன் விருந்தினர் அறையிலிருந்து இப்போது ஹாலில் வந்திருப்பது நிஜமோ நிஜம். அப்படியென்றால் நேற்று நடந்தது அத்தனையும் நிஜம் என மனம் அலறியது. தன் ரிவால்வரை எடுத்தான். பத்திரப்படுத்திக் கொண்டான். அவனுக்கு புரிந்தது, இந்த வீட்டில் என்னவோ இருக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கப் போகிறேன்? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அத்தியாயம் 14. காலை 9 மணி. வேப்பேரியிலிருந்த காவலர் குடியிருப்பிலிருந்து கிளம்பிய ஜீப் ஈவிகே சம்பத் சாலையின் நெரிசலில் மெதுவாக ஊர்ந்து காமராஜர் சாலையை அடைந்தது. வெள்ளிக்கிழமை காலைக்கே உரிதான பரபரப்பு. சாலையின் இடதுபுறம் வங்கக்கடல் பெரிதாக அமைதியாக விரிந்திருந்தது. தமிழ் ஸ்டீரிங்கில் விரல்களை தட்டியபடி தன் சிந்தனையை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தான். கார்த்திக் அவனது சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். டிஜிபி அலுவலக வளாகத்தின் விசாலமான பார்க்கிங்கில் ஜீப்பை நிறுத்திவிட்டு டிசிபி அருள்ராஜன் அறைக்கு நடந்தனர். ஏசியின் மெல்லிய ரீங்காரம் வெளியிலேயே கேட்டது. உள்ளே வரலாமா என அனுமதி கேட்க நாகரீகமாக இருமுறை கதவை தட்டினான் கார்த்திக். கமென். உள்ளே இருந்து பதில் வந்தது. அருள்ராஜ் தன் மேஜை மீது இருந்த லேப்டாப்பில் ஏதோ படித்துக் கொண்டிருந்தார். இருவரின் வருகையைக் கண்டதும் லேப்டாப்பை ஓரமாக வைத்தார். தமிழ் உள்ளே வந்து மேஜைக்கு முன்னிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். சொல்லு தமிழ், அந்த அடையார் கேஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கு? அம்மா, நேற்று நைட் ஏதோ பேய பார்த்ததா கேள்விப்பட்டேன். உண்மையா? அருள்ராஜின் குரலில் வழக்கமான அதிகாரத்தை தாண்டி ஒருவித ஆர்வம் தெரிந்தது. தனக்கு முன்தினம் இரவு நடந்தது இவருக்கு எப்படி தெரியும் என தமிழ் ஒரு நொடி யோசித்தான். இவருக்கு நகரெங்கும் காதுகள் நினைத்து கொண்டான். ஆமாம் சார், அது ஒரு வித்தியாசமான அனுபவம். விவரிங்க. நைட்டு சுமார் 12 மணி இருக்கு சார். வெளியில தூறல். நான் கெஸ்ட் ரூம்ல தனியா இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம். நடந்ததை முழுமையாக விவரித்தான். அருள்ராஜ் கவனமாக கேட்டுக்கொண்டார். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்புறம் அவ்வளோதான் சார். ஆனா, தமிழ் தொடர்ந்தான், என் மனசுக்கு அது பேய் இல்ல அப்படின்னு தோணுது சார். ஏதோ ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி தான் தெரியுது. எதை வச்சு சொல்றீங்க? அந்த நிகழ்வுகளோட டைமிங் சார். எல்லாமே ஒரு சீரான வரிசையில் நடக்குது. ஒருவேளை அந்த அட்மாஸ்பியரை உருவாக்குறதுக்காக அறிவியலை பயன்படுத்தியிருக்கலாம். அது எப்படி செயல்படுதுன்னு இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல. பட் அது மனுஷனோட வேலைதான்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. அதை நிரூபிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அருள்ராஜ் தலையை சேர்த்தார். சரி, மீராவோட மரணம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் முன்னேற்றம் இருக்கு சார். மீராவோட முடி மாதிரியை ஏற்கனவே எழும்பூரில் இருக்கிற டாக்டர் மாலா கிட்ட கொடுத்துருக்கோம். இப்போது கார்த்திக் தொடர்ந்தான். இப்போதைக்கு டாக்டர் மாலா ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் சார். அந்த ரிப்போர்ட் வந்தா இந்த வழக்கில் ஒரு தெளிவான திசை கிடைக்கும்னு நம்புறேன் சார். அருள்ராஜ் சில கணங்கள் யோசித்தார். ஆல்ரைட், லெட் த ஃபாரன்சிக் எவிடன்ஸ் ஸ்பீக். டாக்டர் மாலா கூப்பிட்டதும் எனக்கு அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். தேங்க்யூ சார். இருவரும் சல்யூட் அடித்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினர். மாலாவின் அழைப்புக்காக காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. டிசிபி அருள்ராஜின் அறையை விட்டு வெளியே வந்ததும் தமிழ் தன் கைக்கடிகாரத்தை பார்த்தான். மணி 11:30. டாக்டர் மாலாவின் அழைப்பிற்கு இன்னும் நேரம் இருந்தது. வா கார்த்திக், ஒரு டீ அடிச்சு வந்துடலாம் என்றான் தமிழ். ஜீப்பை கார்த்திக் கமிஷனர் அலுவலகத்திற்கு அருகில் இருக்கும் தங்கள் வழக்கமான வெற்றி டீ ஸ்டாலை நோக்கி செலுத்தினான். டீக்கடையில் ஏதோ ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் சமீபத்தில் வந்த சினிமா பாடல் ஒரு சிறிய ரேடியோவில் தேய்ந்த குரலில் ஒலித்துக் கொண்டிருந்தது. டீ ஆற்றும் சத்தமும் சூடான வடையின் வாசனையும் அந்த இடத்திற்கே ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது. எனக்கு ஒரு ஸ்பெஷல் டீ சொல்லிட. சொல்லிவிட்டு தமிழ் கடைக்கு வெளியே போடப்பட்டிருந்த மரபெஞ்சில் அமர்ந்தான். தலை சேர்த்துவிட்டு உள்ளே சென்ற கார்த்திக் சில நிமிடங்களில் டீ கப்போடு வெளியே வந்தான். கார்த்திக் ஒரு கப்பை தமிழிடம் கொடுத்துவிட்டு அவன் அருகே அமர்ந்தான். சூடான கண்ணாடி டம்ளரை கையில் ஏந்தியபடி தமிழ் கேட்டான். வீட்டில் என்ன சொல்றாங்க கார்த்திக்? இந்த வேலை ரிஸ்க்குன்னு பயப்படுறாங்களோ? ஆரம்பத்தில் பயந்தாங்க சார், இப்போ பழகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ராத்திரி பகல் இல்லாமல் பேய் பிசாசுன்னு சுற்றிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அம்மா கொஞ்சம் கவலைப்படுவாங்க. நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னடா இன்னைக்கு லேட்டான்னு கேட்டாங்க என்று கார்த்திக் ஒரு மெல்லிய சிரிப்போடு சொன்னான். அவனை தொடர்ந்தான். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு சார் இந்த துறைக்கு வந்தீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பாதி பேர் ஐடிக்குள்ளே போயிருந்த மாதிரி நீங்களும் போயிருந்தா நல்ல ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கலாமே.
தமிழ் டீயை ஒருமுறை உறிஞ்சியபடி தூரத்தில் தெரிந்த சாலையை வெறித்து பார்த்தபடி சொன்னான். மெஷினுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கு கார்த்திக். இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரும். பட் மனுஷங்க அப்படி இல்லை. அவங்களோட சைக்காலஜி, அவங்க செய்கிற குற்றங்கள், இது ஒரு சிக்கலான இயந்திரம். அதை சரி பண்ணுறதுங்கிறது எனக்கு சவாலாக இருந்துச்சு. அதான். கரெக்டு தான் சார். ஆனால் எல்லா மனுஷங்களையும் சரி பண்ண முடியாதே கேட்டான் கார்த்திக். தமிழ் சிரித்து விட்டான். முடியாதுதான். ஆனா குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது சமூகத்துல ஒரு தப்பான இயந்திரத்தை சரி பண்ண மாதிரி ஒரு சின்ன திருப்தி கிடைக்குது. அது போதும். இருவரும் சில கணங்கள் அமைதியாக டீயை குடித்தனர். திடீரென கார்த்திக் கேட்டான். சார், இந்த பிரைவேட் டிடெக்டிவ் செல்வான்னு ஒருத்தர் இருக்காரே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் சற்றென்று திரும்பி கார்த்திக்கை பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை. செல்வாவை உனக்கு எப்படி தெரியும்? நம்ம போலீஸ் வட்டாரங்கள்ல பேசிப்பாங்க சார். பெரிய கேஸெல்லாம் கூட சால்வ் பண்ணிடுவாராம். ஆனா பாவம், அவரு ஒரு நல்ல ஆளா இருந்தாலும் எந்த கேஸ் எடுத்தாலும் ஆரம்பத்துல போலீஸ் கிட்ட காரணமே இல்லாம மாட்டிப்பாராம். போலீஸும் அவர்தான் முதல்ல சந்தேகப்படுமா? தமிழ் மீண்டும் சத்தமாக சிரித்தான். அவன் என்னோட காலேஜ் சூப்பர் சீனியர் கார்த்திக். நாங்க ஒரே காலேஜ் தான். அவன் சிவில் இன்ஜினியரிங், நான் மெக்கு. எனக்கு 3 வருஷம் சீனியர். அப்போ இருந்தே இப்படிதான். நல்ல பையன், மூளை ரொம்ப ஷார்ப்பு. ஆனா தப்பான நேரத்துல தப்பான இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுல அவனுக்கு அப்படி ஒரு ராசி. ஆனாலும் கடைசியில கேஸை முடிப்பான்னு வச்சுப்பவன். உங்க காலேஜா சார்? இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்டு ஆச்சரியப்பட்டான் கார்த்திக். தமிழ் தன் டீயை குடித்து முடித்துவிட்டு காலி டம்ளரை பெஞ்சில் வைத்தான். டீக்கான காசை கூகுள் பே செய்தான். ஆனா நம்ம டிடெக்டிவ் இல்லை கார்த்திக், நம்ம போலீஸ். நம்ம வேலை கதையை சுவாரஸ்யமாக்குறது இல்லை, குற்றவாளியை பிடிச்சு கதையை முடிக்கிறது. அவன் சொல்லிக் கொண்டிருந்த போதே அவனுடைய செல்போன் அதிர்ந்தது. திரையில் டாக்டர் மாலா என்ற பெயர் விழுந்தது. ரிப்போர்ட் ரெடியா இருக்கு, வந்தா டிஸ்கஸ் பண்ணலாம். தோ வந்துகிட்டே இருக்கோம் சொல்லிவிட்டு கார்த்திக்கை பார்த்தான். அத்தியாயம் 15. வெயில் எழும்பூர் தடயவியல் ஆய்வகத்தின் கண்ணாடி ஜன்னலில் வழியாக ஊடுருவி தரையில் நீண்ட கோடுகளை வரைந்தது. ஆய்வகத்தின் உள்ளே இயந்திரங்களின் மெல்லிய ரீங்காரம் ஒருவித தியான நிலையை உருவாக்கி இருந்தது. அது உண்மையை நோக்கிய ஒரு நீண்ட ஜபத்தின் இசை போல ஒலித்தது. தமிழும் கார்த்திகேயனும் டாக்டர் மாலாவின் அறைக்கு உள்ளே ஒரு நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அங்கிருந்த உட்கதவு திறந்தது. டாக்டர் மாலா தன் வழக்கமான வெள்ளை நிறக்கோட்டுடன் வந்தார். எப்போதும் இருக்கும் தொழில்முறை நிதானம், அதே சமயத்தில் ஒரு சின்ன உற்சாகம். கையில் ஒரு கோப்பு. இன்ஸ்பெக்டர் என்றார் மாலா. அவரது குரல் அந்த அமைதியான காரிடரில் தெளிவாக ஒலித்தது. ரிப்போர்ட் ரெடி. தமிழ் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். அவனது கண்கள் மாலாவின் கையிலிருந்த அந்த கோப்பின் மீது நிலைத்திருந்தது. மாலா தன் சேலார் மேஜையின் மீது அந்த கோப்பை வைத்தார். அதை திறந்து ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை தமிழின் பக்கம் திருப்பினார். அந்த பக்கத்தில் எண்கள், வரைபடங்கள், ரசாயன குறியீடுகள் என நிறைய இருந்தன. ஆனால் தமிழின் கண்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தேடின. அந்த வார்த்தை அந்த பக்கத்தின் இறுதியில் தடிமனான எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்தது. தாலியம். அந்த ஒரு வார்த்தை அந்த கேஸின் எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. கார்த்திகேயன் அந்த வார்த்தையை படித்ததும் அதிர்ச்சியில் வரைந்து போனான். தாலியமா சார்? இதுதான் நீங்க சந்தேகப்பட்டதா? தமிழின் பார்வை அந்த அறிக்கையின் மீது ஆழமாக பதிந்திருந்தது. எவ்வளோ அளவில் இருக்கு டாக்டர்? மாலா அந்த அறிக்கையின் மற்றொரு பகுதியை சுட்டிக்காட்டினார். அனுமதிக்கப்பட்ட அளவை விட விஷயம்னு சொல்லும் பார்டர் அளவில். அதாவது இதை கொடுத்தவன் இது ஸ்லோ பாய்சனாக செயல்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்கான். ரொம்ப ரொம்ப கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்ட விஷயம். டெஃபினெட்லி ஸ்லோ பாய்சன். மேலும் விளக்கத் தொடங்கினார். தாலியம் இது ரொம்ப கொடிய உலோகம். நிறமற்றது, சுவையற்றது, மணமற்றது. அதனால உணவுலையோ தண்ணீர்லையோ கலந்தனா கண்டே பிடிக்க முடியாது. உடம்புக்குள்ள போனதுக்கப்புறம் பொதுவாக நரம்பு மண்டலத்தை தாக்கும். அதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா சாதாரண நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் மாதிரி தான் இருக்கும். முடி சில நேரம் உதிரலாம், காலெரிச்சல் இருக்கும், உடம்பு பலகீனமாகும், கடைசியாக பல உறுப்புகள் செயலிழந்து மருத்துவரியை குழப்பிடும். அதனால தான் இதை விஷங்களோட ராஜா, கிங்ஸ் ஆஃப் பாய்சன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கொலையாளியோட விஷம், பாய்சனஸ் பாய்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தை எப்படி கொடுத்துருக்க முடியும் டாக்டர்? தமிழ் கேட்டான். சாப்பாடு, தண்ணீர், அவ்வளவு ஏன் ஃபேஸ் க்ரீமில் ஆரம்பித்து எந்த க்ரீம் வழியாகவும் சருமத்தின் மூலம் கூட இதை உடம்புக்குள்ளே செலுத்த முடியும். இது மொத்தமுமே கொடுக்கப்படுற அளவையும் முறையையும் பொறுத்தது. தமிழ் டாக்டர் மாலாவை பார்த்தான். தேங்க்யூ டாக்டர். அவன் கார்த்திகேயனை பார்த்துவிட்டு வா என்றான் வார்த்தை வார்த்தையாய். அவர்கள் அந்த ஆய்வகத்தை விட்டு வெளியே வந்தனர். ஆய்வகத்தின் வெளியே சென்னையின் அனல் காற்று, வாகனங்களின் இரைச்சல், சாலையோரக் கடைகளிலிருந்து வந்த மசாலாவின் அடி, ஆயிரக்கணக்கான முகங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையுடன். அந்த ஜனத்திரளை பார்த்தான். இவர்களுக்குள் இவர்களைப் போலவே ஒருவனாக
அந்த நகரத்தின் ஏதோ ஒரு மூலையில் அவன் இருக்கிறான். தன் அடுத்த நகர்வை கணக்கிட்டுக் கொண்டு, தன் புத்திசாலித்தனத்தின் மீது, தன் திறமையின் மீது அவன் வைத்திருக்கும் நம்பிக்கையுடன், மூடநம்பிக்கை என்ற பெயரில் தன் கொடூரமான குற்றத்தை மறைக்க முயற்சிக்கும் அவன், ஆனால் எவ்வளவு பெரிய புத்திசாலியும் ஒரு சின்ன தவறு செய்வான். அவன் செய்த தவறு, அவன் எதிர்பார்க்காத இந்த சிறிய முடியிழை. கண்ணுக்குத் தெரியாத காற்றில் மிதக்கும் சில மைக்ரான் ஆதாரம். அதன் சக்தியை அவன் குறைத்து மதிப்பிட்டு விட்டான். இப்போது சற்று உற்சாகமாக உணர்ந்தான். இருவரும் ஜீப்பில் ஏறினர். கார்த்திக் ஜீப்பை ஸ்டார்ட் செய்து கொண்டே கேட்டான். அடுத்தது என்ன சார்? அனந்த் வீடா? எஸ். அந்த வீட்டுக்கு உடனே போகணும். அந்த வீட்டில் விஷம் எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தண்ணியா, சாப்பாடா, இல்லை க்ரீமா அப்படின்னு. அவசரப்படக்கூடாது. கொலையாளி ரொம்ப புத்திசாலி. நாம அவனை விட புத்திசாலியாக இருக்கணும். அவன் நம்ம அமானுஷத்தை நம்பி வேற திசையில் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறான். நாம அதே மாதிரி நடிப்போம். ஜீப் மீண்டும் அந்த வெள்ளை மாளிகையை நோக்கி பாய்ந்தது. அத்தியாயம் 16. ஜீப் அடையாறிலிருந்த அந்த வெள்ளை மாளிகையின் பிரம்மாண்டமான இரும்பு கேட்டுகளுக்கு முன் வந்து நின்றது. இரவு மணி 7 தொட்டிருந்தது. இந்த முறை கேட்டுகள் திறந்தே இருந்தன. உள்ளே எரிந்த மஞ்சள் நிற விளக்குகள் ஒருவித செயற்கையான வரவேற்பை அளித்தது. அவன் ஜீப் என்ஜினை அணைத்தான். கார்த்திக், தமிழ் தொடர்ந்தான். ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம இப்போ வந்திருக்கிறது சாம்பிள் கலெக்ட் பண்ண. ஆனால் அவங்க கிட்ட சொல்ல போகிறது பேயை பற்றி வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லி. நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணுறேன். அந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன சாம்பிள் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துரு. தண்ணீர், அவங்க சாப்பிட்ட மிச்சம், எது கிடைச்சாலும் சரி, ஒவ்வொன்றும் முக்கியம், கொட்டை விட்டுறாத. கார்த்திக் தலையசைத்தான். சரி சார். இருவரும் ஜீப்பில் இருந்து இறங்கி அந்த பெரிய கதவை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது ஹாலில் ஒருவித அவசரம் நிலவியது. அனந்தகிருஷ்ணன், அவரது மனைவி லதா, மகள் வர்ஷா மற்றும் மருமகன் சஞ்சய் நால்வரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். ஈஸ்வரி சமையல் அறையில். அவர்களிடம் சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பதட்டம். பேய் வருவதற்குள். தமிழ் மற்றும் கார்த்திக்கை கண்டதும் அனந்தகிருஷ்ணன் ஆச்சரியமாக பார்த்தார். என்ன இன்ஸ்பெக்டர் மறுபடியும்? இல்லை, பேயை பற்றி சில சந்தேகங்கள் மிஸ்டர் ஆனந்த் என்றான் தமிழ் மிக இயல்பாக. இன்னைக்கு நைட்டு எல்லா சந்தேகத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். சரி, உங்க கடமை பாருங்க என்று தோலை குலுக்கிவிட்டு சொன்ன அனந்தகிருஷ்ணன் மீண்டும் தன் பிளேட்டை கவனித்தார். அப்போது சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தான் சஞ்சய். அவன் கையில் ஒரு பெரிய பிங்கான் கிண்ணம் இருந்தது. அவன் அப்போதுதான் தமிழ், கார்த்திக் இருவரின் வருகையையும் கவனித்திருந்தான். அவர்களை எதிர்பார்க்காத சின்ன ஷாக் கண்களில் சற்றென்று சுதாரித்துக் கொண்டது துல்லியமாக தெரிந்தது. வாங்க இன்ஸ்பெக்டர் என்றான் சஞ்சய். நீங்களும் கார்த்திக் சாரும் சாப்பிட்டுட்டு வேலையை தொடரலாமே. அவனது உபசரிப்பில் ஒரு மெல்லிய செயற்கைத்தனம். தமிழ் அதை கவனித்தான். தேங்க்யூ, வேணாம் என்றான் சுருக்கமாக. அநேகமாக இன்னைக்கு நைட்டு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோன்னு நினைக்கிறேன். தமிழ் கடைசியாக சொன்ன வாக்கியத்தை கண்டுகொள்ளாத சஞ்சய், அட, இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் டின்னர் சார். அதோட இந்த துவையல், இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, முழுக்க முழுக்க மூலிகைகளை செஞ்சது என்று புன்னகைத்தான். தமிழ் சட்டென்று உஷாரானான். மூலிகை? சரி, உங்கள் வற்புறுத்தலுக்காக என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளை நோக்கி நடந்தான். டைனிங் டேபிளில் இட்லி, தோசை, சாம்பார் என சில ஐட்டங்கள் மட்டும் இருந்தன. இரவு நேர உணவு என்பதால் கவனமாக சாப்பிடுகிறார்களா, அல்லது மீராவின் துக்கத்தால் பெரிதாக சமைக்கவில்லையா? அந்த உணவுப் பொருட்களுக்கு நடுவில் பச்சை பசேல் என்ற நேரத்தில் அந்த துவையல் இருந்தது. அதன் மேல் தெளிக்கப்பட்டிருந்த நல்லெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் பளபளத்தது. சஞ்சய் பரிமாறும் பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அவன் ஒவ்வொரு தட்டாக எடுத்து 2 இட்லிகளை வைத்து சாம்பார் ஊற்றி கடைசியாக அந்த பச்சை நிற துவையலை ஒரு ஸ்பூன் எடுத்து வைத்தான். அத்தை, உங்களுக்கு இந்த துவையல்னா பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? இல்லப்பா, போதும் என்றாள் லதா. அடுத்து அனந்தகிருஷ்ணன், வர்ஷா என எல்லோருக்கும் பரிமாறினான். தமிழ் தன் விழிகளின் ஓரத்தில் அவனது ஒவ்வொரு அசைவையும் கவனித்தான். அவன் கையசைவு, ஸ்பூனை பிடித்த விதம், ஒவ்வொரு தட்டிலும் அவன் வைக்கும் துவையலின் அளவு, எல்லாமே. கடைசியாக கார்த்திக்கின் தட்டிற்கு வந்தான் சஞ்சய். அவனுக்கும் ஒரு ஸ்பூன் துவையலை வைத்தான். பிறகு தமிழின் தட்டுக்கு வந்தான். சார், நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்று சொல்லி துவையல் கிண்ணத்திற்குள் ஸ்பூனை விட்டான். சரியாக அந்த நொடியில் அவனது செல்போன் சினுங்கியது. ஒரு நிமிஷம் சார் என்று சொன்ன சஞ்சய் தன் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்தான். ஹலோ, சொல்றா. போனில் பேசியபடியே தமிழின் தட்டில் துவையலை வைக்காமல் அதை அப்படியே நகர்த்தி வைத்துவிட்டு தனக்கென ஒரு தட்டை எடுத்துக்கொண்டான். இட்லிகளை போட்டுக்கொண்டான். சாம்பாரை ஊற்றிக் கொண்டான். துவையல் கிண்ணத்தின் பக்கம் அவன் கை போனது. தமிழ் தன் விழிகளை இடுக்கிக் கொண்டு பார்த்தான். சஞ்சய் ஸ்பூனை எடுத்தான். கிண்ணத்தின் ஓரத்தில் இருந்த துவையலை மிக மிக லேசாக, கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு, ஒரு நகக்கண் அளவுக்கும் குறைவாக தொட்டு தன் தட்டின் ஓரத்தில் வைத்துக் கொண்டான். சாம்பாரோடு கலந்தால் அது காணாமலேயே போய்விடும். சரிடா, உன்னை கூப்பிடுறேன் சொல்லிவிட்டு போனை அணைத்தான். மீண்டும் புன்னகைத்தபடி, சரி சார் என்று தமிழின் தட்டில் ஒரு முழு ஸ்பூன் துவையலை வைத்தான்.
சாப்பிடுங்க சார். தமிழ் கார்த்திக்கை பார்த்தான். கார்த்திக் முதல் இட்லியை பீத்து முயலில் முக்கி வாயில் வைக்கப் போனான். தமிழ் சட்டென்று தன் கால் விரல்களால் மேஜைக்கு அடியிலிருந்த கார்த்திக்கின் காலை லேசாக தட்டினான். கார்த்திக் நிமிர்ந்து தமிழை பார்த்தான். தமிழின் கண்கள் வேண்டாம் என்று ஒரு வார்த்தை பேசாமல் தடுத்தது. கார்த்திக் சட்டென உஷாரானான். அவன் கையிலிருந்த இட்லி துண்டை நாசூக்காக ஒதுக்கி வைத்தான். யாரும் கவனிக்கா வண்ணம். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் குடும்பத்தினர் ஹோட்டலுக்கு கிளம்ப தயாராகினர். தமிழ் கார்த்திக்கிடம் கண்களால் கேட்டான், எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? இல்ல என்று இடவளமாக லேசாக அசைத்தான் கார்த்திக். தமிழ் அனந்த கிருஷ்ணனின் குடும்பத்திடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். மீராவின் அன்றாட நடவடிக்கைகள், தோழிகள் என பொதுவான கேள்விகள். தமிழ் பேசிக் கொண்டிருந்த போதே கார்த்திக் சத்தமில்லாமல் சமையலறை பக்கம் சென்றான். சஞ்சய் மற்றும் அனந்த கிருஷ்ணனின் அறைக்குள் அந்த குடும்பத்தின் முதுகு பக்கம் செல்வதை கவனித்தான். 3 நிமிடங்கள். அவர்களின் பின்னால் இருந்து கார்த்திக் கட்டை விரலை உயர்த்தினான். சரி சார், நாங்கள் கிளம்புறோம் என்றான் தமிழ் வெகு இயல்பாக. சஞ்சய் கேலியாக சிரித்தான். என்ன இன்ஸ்பெக்டர், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தங்கி பேயை பார்க்க போறேன்னு சொன்னீங்க, இப்போ கிளம்புறோன்னு சொல்றீங்க. என்ன மழை, பேய், செம காம்பினேஷன். பயமோ? அவன் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டுமா? ஒரு நொடி யோசித்தான். ஆதாரம் கைக்கு கிடைக்கும் வரை அமைதி முக்கியம். இல்லை, இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு இன்னும் சில முக்கியமான வேலைகள் இருக்கு சொல்லிவிட்டு இருவரும் அவசரமாக வெளியேறினர். ஜீப்பில் ஏறி கதவை சாத்திக் கொண்டனர். கார்த்திக் தன் பாக்கெட்டிலிருந்து பல சிறிய மடிக்கப்பட்ட ஜிப் கவர்களை வெளியே எடுத்தான். ஒன்றில் துவையலின் மாதிரி, மற்றொன்றில் குடிநீர், இன்னொன்றில் அவர்கள் சாப்பிட்ட மிச்ச உணவு, இன்னொன்றில் கிரீம், இன்னும் பல. சூப்பர் கத்தே சொன்ன தமிழ் எதையோ நினைத்துக் கொண்டவனாக சற்றென்று கதவை திறந்து ஜீப்பிலிருந்து வெளியே குதித்தான். அவசரமாக வீட்டிற்குள்ளே ஓடினான். அஜய், உங்க ரூமை ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு அவனின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அவனின் அறைக்குச் சென்று அடுத்த சில வினாடிகளில் திரும்பினான். வெளியேறினான். சஞ்சய் அவன் முதுகை வெறித்துப் பார்ப்பதை அவனால் உணர முடிந்தது. ஜீப்புக்கு திரும்ப வந்தான். என்னாச்சு சார்? கார்த்திக் கேட்டான். இது இன்னொரு சாம்பிள், எதையும் அதில் சேர்த்துரு சொல்லிவிட்டு அவன் கொண்டு வந்த ஜிப் கவரை மற்ற சாம்பிள்களோடு சேர்த்தான். சார், அடுத்தது மாலா தானே? தலை சேர்த்தான் தமிழ். கார்த்திக் ஜீப்பை எழும்பூரை நோக்கி செலுத்தினான். இரவு மணி 9:30. தடயவியல் ஆய்வகத்தின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் உள்ளே சென்றதும் டாக்டர் மாலா இல்லை என்பது புரிந்தது. அவரது உதவியாளர் சுரேஷ் மட்டும் இருந்தான். சார், நீங்களா? மேடம் 7 மணிக்கே கிளம்பிட்டாங்களே. அது பரவாயில்ல சுரேஷ் என்ற தமிழ் கார்த்திக் கொண்டு வந்திருந்த தடயப்பைகள் அனைத்தையும் அவனிடம் கொடுத்தான். இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணணும், நான் மேடத்திட்ட பேசிக்கிறேன். தமிழ் வெளியே வந்து மாலாவிற்கு ஃபோன் செய்தான். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்றது மறுமுனை. சாரி டு டிஸ்டர்ப் யூ டாக்டர். மீராவோட கேஸ் சம்மந்தமாக இங்கே கேட்ட சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். தண்ணீர், உணவு, துவையல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையுமே. அதை உடனே டெஸ்ட் பண்ணணுமே. ரொம்ப அவசரம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன், இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே டெஸ்ட் தானே? ஆமாம். அப்போது சேம் ஒரு 18 மணி நேரத்தில் ரிப்போர்ட் கிடச்சிரும். தேங்க்யூ டாக்டர். அழைப்பை துண்டித்து விட்டு தமிழ் ஜீப்பில் ஏறினான். கார்த்திக் கேட்டான், அடுத்தது எங்கே சார்? இப்போதைக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். தமிழ் ஜீப்பை ஸ்டார்ட் செய்தான். அத்தியாயம் 17. மறுநாள் காலை. சென்னை வெயில் கண்ணாடி கூரைகளை துளைத்து தரையில் இறங்கியிருந்தது. வேப்பேரி காவல் நிலையத்தின் 3வது மாடியிலிருந்த தங்கள் அலுவலக அறையில் காற்றில் ஒருவித இறுக்கம் நிலவியது. ஃபேன் மெல்லிய கிரீச் சத்தத்துடன் சுழன்று கொண்டிருந்தது. தமிழ் தன் மேஜையில் குவிந்திருந்த பழைய கோப்புகளை புரட்டிக் கொண்டிருந்தான். அவன் விரல்கள் காகிதங்களை தொட்டுச் சென்றன. மனமோ மீராவின் கேஸில். சார், ஒரு டீ சொல்லட்டுமா? கார்த்திக்கின் குரல் அறையின் நிசப்தத்தை கலைத்தது. தமிழ் நிமிர்ந்தான். வேணாம் கார்த்தி, உட்கார் என்பது போல் கை காட்டினான். கார்த்திக் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தான். சாய்ந்து கொண்டான். சுவரிலிருந்த கேலண்டரை பார்த்தான். நேற்றுக்கு நைட்டு சரியாக தூக்கமே இல்லை சார். அந்த சஞ்சயோட முகம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. ஒரு பக்கம் அப்பாவி மாதிரி சிரிக்கிறான், இன்னொரு பக்கம் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கான். எவிடன்ஸ் கிடைக்கட்டும். பற்களை கிடைத்தான். அவன் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கான். ரிப்போர்ட் வரட்டும், பார்த்துக்கலாம் கார்த்திக். பை த வே சொல்லிக்கொண்டே தமிழ் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். அவன் நிழல் சுவரில் நீண்டது. இப்போது தமிழின் கையில் சில மணி நேரங்களுக்கு முன் அவனுக்கு கிடைத்த பல ரிப்போர்ட்டுகள் கார்த்திக்கின் முன்னால் தூக்கி போட்டான். நேற்றுக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ். அந்த குடும்பத்தோட மொத்த பின்னணியும் விசாரிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. விசாரிக்க சொன்னேன். அதோட ரிப்போர்ட்ஸ் தான் இதெல்லாம். அவன் ஒரு காகிதத்தை எடுத்து கார்த்திக்கிடம் நீட்டினான். இதை பாரு. கார்த்திக் எழுந்து அந்த காகிதத்தை வாங்கினான். இது அனந்த கிருஷ்ணனோட மெயின் பிஸ்னஸை பற்றிய ரிப்போர்ட். நினைச்சதை விட பெரிய வெற்றி. லாபம் பல கோடியில. சொத்து மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது. கார்த்திக்கின் கண்கள் விரிந்தன. அப்படியா? அப்போ பணத்துக்காக இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பில்லையா? இரு இப்போ இதை பாரு. தமிழ் இன்னொரு காகிதத்தை எடுத்தான். இது சஞ்சயோட குடும்பத்தை பத்தினது.
அவங்க அப்பா நடத்திட்டு இருக்க பிசினஸ் கடந்த ஒரு வருஷமா பெரிய நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. கடல்ல மூழ்கிட்டாங்க. அந்த அறையில் ஃபேன் சுற்றும் சத்தம் மட்டுமே இப்போது கேட்டது. ஓ, என்றான் கார்த்திக். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் தொடர்ந்தான். அனந்தகிருஷ்ணனோட உயில் படி அவரோட சொத்துல 65% மீராவுக்கு, மூத்த மகள் வர்ஷாவுக்கு 35%. கார்த்திக் சற்றே அதிர்ச்சியானான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, சொத்தோட பெரும்பகுதி இளைய மகள் மீராவுக்கு போகணும். சார், என்ன சார் இது அநியாயம்? வர்ஷா தானே மூத்த பொண்ணு. அதான் எனக்கும் புரியல கார்த்திக். ஒருவேளை சஞ்சய் வர்ஷா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டது அனந்தகிருஷ்ணனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா தன் மகளை பிரிய மனசில்ல. ஸோ சஞ்சயை வீட்டோட மாப்பிள்ளையா தன்னோட வீட்லயே வச்சிருக்காரு. அல்லது சஞ்சயால எந்த ஆபத்தும் வர்ஷாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இந்த ஏற்பாடா இருக்கலாம். தன்னோட மூத்த மக தன்னோட பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சொத்தை இளைய மக பேர்ல எழுதி வச்சிருக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை சஞ்சய் வர்ஷாவை சொத்துக்காக கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு உயில் இருக்குன்னு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்கறதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம். இல்லைனா சஞ்சய் மோசமானவன், சொத்துக்காக வர்ஷாவை என்ன வேணா பண்ணலாம். ஒருவேளை அதில் தனக்கே ஏதாவது ஆயிட்டா கூட லீகலா மீரா ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்படி நிறைய லாம்கள். ஆனந்த் சொன்னாதான் உண்மையான காரணம் என்னன்னு தெரியும். விசாரிப்போம். தமிழ் தண்ணீர் கையில் அமர்ந்தான். இப்போ யோசிச்சு பாரு கார்த்திக். மாமனார வீடு கோடிகளில் மிதக்குது. இன்னொரு பக்கம் தன்னோட சொந்த குடும்பம் கடன்ல தத்தளிக்குது. தான் மனைவிக்கு கிடைக்க வேண்டிய சொத்து அவளோட தங்கச்சிக்கு போகுது. அந்த சொத்து கிடைச்சா தான் குடும்பத்தோட எல்லா பிரச்சனையும் தீர்த்தரலாம். இந்த நிலைமையில வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற சஞ்சய் என்ன யோசிப்பான்? கார்த்திக்கு இப்போது எல்லாம் தெளிவாக புரிந்தது. அவன் கைகள் அவனையும் அறியாமல் லேசாக நடுங்கியது. மீரா இல்லைன்னா இந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா வர்ஷாவுக்கு போகும். கரெக்ட். அவன் ஒரு வெற்றுத்தாளை எடுத்தான். அதில் சஞ்சய் என்று எழுதி ஒரு வட்டம் போட்டான். அதிலிருந்து பல கோடுகளை வரைந்தான். ஒவ்வொரு கோட்டின் முனையிலும் ஒரு கேள்வி எழுதினான். நஷ்டம், சொத்து பங்கீடு, வீட்டு மாப்பிள்ளையின் மனநிலை, தாலியம் கிடைத்தது எப்படி? அத்தியாயம் 18. அன்று மாலை மணி 5 தொட்டிருந்தது. வேப்பேரி காவல் நிலைய அறையின் அமைதியை கலைத்தது தமிழின் செல்போன். திரையில் டாக்டர் மாலா என்ற பெயர் ஒளிர்ந்தது. அழைப்பை ஏற்றான். சொல்லுங்க டாக்டர். மறுமுனையில் மாலாவின் குரல். ரிப்போர்ட்ஸ் ஆர் ரெடி இன்ஸ்பெக்டர். நீங்கள் 2 பேரும் எப்போ வேணால் கிளம்பி வரலாம். இதோ வந்துகிட்டே இருக்கோம். தமிழ் அழைப்பை துண்டித்தான். கிளம்பு கார்த்தி. ஜீப் எழும்பூரை நோக்கி பறந்தது. தடயவியல் ஆய்வகம். குளிர் அவர்களை வரவேற்றது. டாக்டர் மாலா தன் மேஜையில் சில அச்சிடப்பட்ட தாள்களுடன் அமர்ந்திருந்தார். உட்காருங்க. எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தனர். இன்ஸ்பெக்டர், நீங்கள் கொடுத்த எல்லா சாம்பிளையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். மாலா முதல் தாளை எடுத்தார். முதல்ல அந்த பச்சை நிற துவையல். அதை கேஸ் கிரமட்டோகிராஃபி மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி இந்த முறையில் முழுசாக அனலைஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு மூலக்கூறையும் பிரித்து பார்த்தாச்சு. அதில் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த மாதிரியான இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. தாலியம் இல்லை, வேற எந்த விதமான அபாயகரமான உலோக ரசாயன விஷம் எதுவுமே இல்லை. கார்த்திக் தமிழின் முகத்தில் சின்ன ஆச்சரியம். மாலா அடுத்த தலை எடுத்தார். 2வது குடிநீர் சாம்பிள். அதை அணு உறிஞ்சி ஸ்பெக்ட்ரோமீட்டர். இதை வச்சு முறையாக டெஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் இருக்கிற உலோகங்களை கூட இந்த கருவி கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஆனால் அந்த தண்ணீரில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி எந்த உலோகமும் இல்லை. அது சுத்தமான குடிநீர். அவர் அடுத்தடுத்த தாள்களை புரட்டினார். அடுத்தது உணவு மாதிரிகள். மீதமிருந்த இட்லி, சாம்பார். அப்புறம் மீராவோட அறையிலிருந்து நீங்கள் சேகரித்த க்ரீம், லோஷன், டூத் பேஸ்ட் இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக பரிசோதிச்சாச்சு இன்ஸ்பெக்டர். மாலா ஒரு நொடி நிறுத்தினார். எதிலேயுமே ஒரு சின்ன தாலியம் தடயம் கூட இல்லை. இப்போது அந்த அறையில் ஒரு சின்ன குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதி. இல்லை, அது அது எப்படி மேட முடியும்? அப்போ சஞ்சய் ஏன் அந்த துவையில சாப்பிடல? மாலா கார்த்திக்கை பார்த்தார். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம் சப் இன்ஸ்பெக்டர். ஒருவேளை அவனுக்கு அந்த துவையல் பிடிக்காம இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவனுக்கு அலர்ஜி இருந்திருக்கலாம். அதை வச்சு நாம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. கார்த்திக்கின் தோள்கள் லேசாக சரிந்தன. மாலா இப்போது தமிழின் பக்கம் திரும்பினார். பட் இன்ஸ்பெக்டர், நீங்க ஒரு பொருளை ஸ்பெஷலாக டெஸ்ட் பண்ண சொன்னீங்கல்ல, அதில் விஷம் இருந்தது. கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் அளவுக்கு. அந்த ரிப்போர்ட்டை காண்பித்தார். எதில் என ஆர்வமாக கார்த்திக் எட்டி பார்த்தான். தமிழின் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை. 5 நிமிடங்கள் கழித்து தமிழும் கார்த்திக்கும் ஆய்வகத்தை விட்டு வெளியே வந்திருந்தனர். இரவு தன் கருப்பு சட்டையை அணிந்து கொண்டிருந்தது. கார்த்திக் ஏதோ பேச வாய் எடுத்தான். கார்த்திக், நீ இப்பவே வேப்பேரி ஆஃபீஸ்க்கு போ. டாக்குமெண்டேஷன் வேலைய ஆரம்பி. அநேகமா கேஸ் நாளைக்கு காலையில் முடிஞ்சிடும். கடைசி எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு சின்ன வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் கூகுள் ஆண்டவர், சாட் ஜிபிடி இவங்களோட சில விஷயங்கள் வெரிஃபை பண்ணணும். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். கார்த்திக் குழப்பத்துடன் பார்த்தான். தமிழ் சாலையின் எதிர்ப்புறம் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தான்.
மீட்டர் கொடியை மடக்கி ஏறினான். அத்தியாயம் 19. மறுநாள் காலை அனந்த கிருஷ்ணனின் பங்களா. ஹாலின் சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் மணி 7 காட்டியது. உள்ளே வந்த ஈஸ்வரி, காஃபி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள். வர்ஷா சோஃபாவின் ஓரத்தில், சஞ்சய் ஜன்னல் வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஹோட்டல் வீடு என மாறி மாறி சென்று வருவது தந்த சின்ன களைப்பு ஆனந்த் லதா இருவரின் முகத்திலும் அப்பட்டமாக தெரிந்தது. பேய் பயமும் அவர்களை மனதளவில் பலவீனப்படுத்தி இருந்தது. அழைப்பு மணி ஒலித்தது. சஞ்சய் சென்று கதவை திறந்தான். வாசலில் டாக்டர் கௌஷிக் நின்றிருந்தார், கையில் தன் மருத்துவ பெட்டி. குட் மார்னிங் சஞ்சய் என்றார் புன்னகையுடன். வாங்க டாக்டர், வழிவிட்டான் சஞ்சய். டாக்டர் கௌஷிக் உள்ளே வந்து அனந்த கிருஷ்ணனின் அருகே அமர்ந்து அவரது இரத்த அழுத்தத்தை சோதிக்கத் தொடங்கினார். டாக்டரை பார்த்ததும் லதா, அனந்த கிருஷ்ணன் இருவர் முகத்திலும் சின்ன நிம்மதி. பெருமூச்சு விட்டனர். மெடிக்கல் கிட்டை பிரித்து ரெகுலர் செக்கப்பை ஆரம்பித்தார். லதாவின் பக்கம் திரும்பி, எப்படிமா இருக்கு உங்க கால் எரிச்சல்? அது பரவாயில்ல டாக்டர், இப்போ 2-3 நாளாக ஒன்றும் பெருசாக இல்லை. அனந்த கிருஷ்ணன் சார், என்ன உங்கள் பிபி கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, நிறைய அலைச்சல், புரியுது, கொஞ்சம் யோகா பண்ணுங்க சார், உடம்ப பார்த்துக்கோங்க. டாக்டர் கௌஷிக் சொல்லிக் கொண்டிருந்த போதே மீண்டும் அழைப்பு மணி ஒலித்தது. இந்த முறை அந்த ஒலி சற்றே நீளமாக. ஈஸ்வரி சென்று கதவை திறந்தாள். வாசலில் நின்றிருந்தவர்களை பார்த்ததும் அவள் முகம் வெளிரியது. அனந்த கிருஷ்ணன், லதா, வர்ஷா, சஞ்சய் வாசலில் நின்றிருந்த போலீஸ் படையை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தனர். தமிழ் போலீஸ் யூனிஃபார்மில். அவனுக்கு பின்னால் டிசிபி அருள்ராஜ் தன் கூர்மையான பார்வையுடன். அவருக்கு பின்னால் யூனிஃபார்ம் அணிந்த சில காவலர்கள். தமிழ் யாரிடமும் அனுமதி கேட்கவில்லை. அவன் உள்ளே நடந்தான். அவனுக்கு பின்னால் டிசிபி அருள்ராஜும் கார்த்திக்கும் மற்ற காவலர்களும் உள்ளே வந்தனர். எல்லாம் அப்படியே உட்காருங்க என்றான் தமிழ் அதிகாரத்துடன். குடும்பத்தினர் இயந்திரங்கள் போல மீண்டும் சோஃபாவில் அமர்ந்தனர். தமிழ் ஹாலின் மையத்திற்கு வந்தான். மீரா கொலை, பேய் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இட்ஸ் டைம் ஃபார் கிளைமேக்ஸ். லதா தன் வாயை பொத்திக்கொண்டு அழத் தொடங்கினாள். வர்ஷா அதிர்ச்சியில் தன் கணவன் சஞ்சயின் கையை பற்றி கொண்டாள். தமிழ் ஆரம்பித்தான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. மீராவோட உடம்புல தாலியம் அப்படிங்கிற மெல்ல கொல்ற விஷம், ஸ்லோ பாய்சன் கலந்திருக்கிறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. கடந்த பல மாசங்களா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சாப்பாட்டில் யாரோ இதை கலந்து கொடுத்துருக்காங்க. அருள்ராஜின் கண்கள் ஹாலில் இருந்த ஒவ்வொருவரையும் அளவெடுத்தது. யாரு யார் அதை பண்ணியிருக்காங்க என்றார் அனந்த கிருஷ்ணன் உடைந்த குரலில். தமிழின் பார்வை இப்போது சஞ்சயின் மீது நிலைத்தது. சஞ்சய் என்றான் தமிழ் நேரடியாக. சஞ்சய் அதிர்ந்து நிமிர்ந்தான். நானா? உங்க குடும்பம் இப்ப பெரிய நஷ்டத்துல இருக்குல்ல? கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க, கரெக்டா? சஞ்சய் பதில் பேசவில்லை, தலைகுனிந்தான். தமிழ் தொடர்ந்தான். அனந்த கிருஷ்ணனோட உயில்படி அவரோட கோடிக்கணக்கான சொத்துல பெரும் பங்கு மூத்த மகள் வர்ஷாவுக்கு இல்லை, ஆனா இளைய மகள் மீராவுக்கு தான் சேரப்போகுது. மீரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்து நேரடியாக உங்கள் மனைவி வர்ஷாவுக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு உங்கள் குடும்பத்தோட எல்லா பிரச்சனையும் தீர்த்தரலாம். நான் சொல்கிறது சரிதானே சஞ்சய்? சஞ்சயின் முகம் வெளியது. சார், சார் நான் அப்படிப்பட்டவன் இல்லை சார். வர்ஷா அழுதபடி கத்தினாள். நோ 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 நோ, என் புருஷன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. தமிழின் பார்வை சஞ்சயை விட்டு அகலவில்லை. அப்படியா? அப்போது நேற்றுக்கு நைட்டு டின்னரில் எல்லாரும் சாப்பிட்ட அந்த துவையில நீங்கள் மட்டும் ஏன் சாப்பிடல? அதில் விஷம் கலந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஏன்னா அதை கலந்ததே நீங்க தான். சஞ்சய் எழுந்து நின்றான். நான் எனக்கு எனக்கு புதினா பிடிக்காது சார், அதனால தான் சாப்பிடல. அதில் நான் விஷம் வச்சேனா என்றான் ஆவேசமாக. கார்த்திக் மறைத்து வைத்திருந்த கைவிலங்கை எடுத்து மேஜை மீது வைத்தான். சஞ்சயின் ஆவேசத்தை கண்டுகொள்ளாமல் தமிழ் தொடர்ந்தான். என்ன விஷயங்கிறத பார்த்துட்டோம், அடுத்தது பேய் விஷயம். இது பியூர் சயின்ஸ் சொல்லிவிட்டு அந்த ஹாலில் இருந்த அனைவரையும் பார்த்தான். எல்லோர் முகத்திலும் குழப்பமும் ஆர்வமும். தமிழ் ஒரு டீச்சரை போல மெதுவாக விளக்கத் தொடங்கினான். நம்ம கேட்குற சத்தம் எப்பவுமே நேராக வர்றதில்ல, அது காத்துல இருக்கிற சூட்டை பொறுத்து அலையும். இதை நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து, பகல் நேரத்தில் பூமி சூடாக இருக்கும், அதனால பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற காத்தும் சூடாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற காத்து குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் சத்தம் தரையில இருந்து மேல் நோக்கி குளிர்ச்சியான காத்து நோக்கி வளையும். அதனால பகல் நேரத்தில் தூரத்தில் வர சத்தம் நமக்கு சரியாக கேட்காது. ஒரு நொடி நிறுத்தினான். ஆனால் நைட் நேரத்தில், குறிப்பா மேகமூட்டமா குளிரா இருக்கிற ராத்திரியில இது அப்படியே தலைகீழா நடக்கும். ராத்திரியில பூமி குளிர்ச்சி ஆயிடும், அதனால பூமிக்கு பக்கத்துல இருக்கிற காத்தும் குளிர்ச்சி ஆயிடும். ஆனா அதுக்கு மேல இருக்கிற காத்து அதை விட சூடா இருக்கும். இதுக்கு பேரு வெப்பநிலை தலைகீழ்வு, டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல சத்தம் தரையில இருந்து மேல் நோக்கி போகாது, அது மேலே இருக்கிற சூடான காத்துல பட்டு ஒரு கண்ணாடி மாதிரி திரும்பவும் கீழ் நோக்கி பூமியை நோக்கி வளையும். இதனால தான் நைட் நேரத்துல
பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ரயிலோட சத்தம் கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்து கேட்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தினர் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். தமிழ் தொடர்ந்தான். இந்த அறிவியல் அடிப்படையை தான் அந்த கொலைகாரன் தனக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்கான். இதை நடத்துறதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான தேவை ஒரு பேரபோலிக் அக்காஸ்டிக் டிவைஸ். ஒரு பரவளைய ஒளி சாதனம்னு தமிழ்ல சொல்லலாம். இதை சுருக்கமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டிஷ் ஆண்டனா மாதிரி இருக்கும். அது சத்தத்தை ஒரே நேர்கோட்டில் ஒரு லேசர் மாதிரி ரொம்ப தூரத்துக்கு அனுப்பும். அடுத்து பேய் மாதிரி சில சத்தங்கள் நம்ம கேட்டோம். அப்படி கேட்டது எல்லாமே ஈயோலின் ஹார்ப் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியிலிருந்து வெளிவந்த சத்தம். அந்த இசைக்கருவியோட ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி அமானுஷ சத்தங்களை எழுப்புறது. காத்தடிக்கும்போது அதுவே ஒரு மாதிரி சோகமா பயமுறுத்துற மாதிரி ஒரு இசையை உருவாக்கும். அந்த சத்தத்தோட வேறு சில குரல்களையும் கூடவே முணுமுணுப்பு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்பதான் நிஜமான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஒரு குளிர்ச்சியான மேகமூட்ட ராத்திரியில வெப்பநிலை தலைகீழ்வு இருக்கும். அப்போ கொலகாரன் அந்த பேரபோலிக் டிவைஸ்ல இருந்து சத்தத்தை இந்த வீட்டுக்கு அனுப்ப முடியும். நேரா இல்ல. தமிழ் தன் கையை உயர்த்தி மேல் நோக்கி காட்டினான். வானத்தை நோக்கி. அந்த ஒளி அலைகள் மேல் நோக்கி போய் அங்க இருக்கிற சூடான காத்துல பட்டு கண்ணாடி மாதிரி கீழ் நோக்கி வளைஞ்சு இந்த முழு வீட்டையும் அந்த அமானுஷ சத்தத்தால நிரப்புது. சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தின் தாக்கத்திற்காக ஒரு நொடி அமைதி காத்தான். அதனால என்னாகும்? உள்ள இருக்கிற உங்களுக்கு அந்த சத்தம் மேலே இருந்து வர்ற மாதிரி, சவுத்துக்குள்ள இருந்து வர்ற மாதிரி, இல்ல எங்கிருந்து வர மாதிரினே தெரியாத மாதிரி ஒருவித எதிரொலியா கேட்கும். அதனால தான் நம்ம எல்லாரும் பேயோட சத்தம் அப்படின்னு சொல்லி நம்பணும். இந்த நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மட்டும்தான் நடக்கும். அதனால தான் மழை பெய்யுற நாட்கள்ல மட்டும் பேய் வந்தது. சில கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட இதை ஆப்ரேட் பண்ண முடியும். வீட்டுக்குள்ள ஸ்பீக்கர் வைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. வச்சிருந்தா போலீஸ் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அந்த கொலைகாரனுக்கு தெரியும். தமிழ் மீண்டும் சஞ்சய் பக்கம் திரும்பினான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி மழை பேய் நல்ல காம்பினேஷன் சொன்னீங்கல்ல, அதுதான் எனக்கு மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னென்ன நாட்கள்ல பேய் வந்தது, அன்னைக்கெல்லாம் மழை வந்துச்சான்னு வெரிஃபை பண்ணேன். பொருந்துச்சு. கொஞ்சம் கூகுள் ஆண்டவர், கொஞ்சம் சாட் ஜிபிடி. விடை கிடைச்சது. பை தி பை, இப்போ இன்னொரு போலீஸ் படை அந்த இடத்த சூழ்ந்திருப்பாங்க. அந்த டிவைஸ் இப்போ போலீஸோட கஸ்டடியில் இருக்கும் என்றான் தமிழ் தன் வாட்சை பார்த்து கொண்டே. சஞ்சயின் மீது இருந்த பார்வையை எடுக்காமல், கொலைகாரனோட கணக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் மீராவோட மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பேய். விஷயமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு எல்லாரோட மனசுலயும் ஒரு பயத்தை உருவாக்கி அதை திசை திருப்பியிருக்கான். மீரா சித்தத்துக்கு காரணம் பேய் அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டா யாருமே அவளோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி வற்புறுத்த மாட்டாங்க. போலீஸும் கொஞ்ச நாள்ல எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு தெரியாம கோல்ட் கேஸ்ன்னு சொல்லி ஃபைல மூடிடும். யாருக்கும் தெரியாம அடுத்த கொலையை அரங்கேற்றலாம். இதுதான் கொலைகாரனோட திட்டமா இருந்திருக்கு. மோரோவர், உங்க குடும்ப வழக்கப்படி பாடியை புதைக்க மட்டும்தான் செய்வீங்க. ஒருவேளை மீரா செத்தது கொலையோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் மீராவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணித்தான் ஆகணும். ஆனா உங்களோட குடும்ப நம்பிக்கை காரணமா மீராவோட பாடியை எக்காரணம் கொண்டும் வெளியே எடுக்க மாட்டீங்க. அதோட மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரியான அமானுஷ விஷயங்கள் மேல அபார நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது கொலைகாரனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதையும் தனக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்கான். உங்களோட அடுத்த கேள்வி, சரியான நேரத்துல எப்படி கரண்ட் போச்சுன்னு. காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க வாட்ச்மேன், அவனும் இதுக்கெல்லாம் உடந்த முழுசா என்ன நடக்குது தெரியல அப்படின்னாலும் எப்போ கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்களோ அப்போ பண்ணியிருக்கான். வாட்ச்மேனை உள்ள வரும்போதே அள்ளிட்டோம். அவனோட செல்போன் கால்ஸ் இதுக்கு சாட்சி. இப்போது அந்த அறையில் முழுமையான நிசப்தம். ஒரு வகையில் எல்லோர் முகத்திலும் வீட்டில் பேய் இல்லை என்கிற நிம்மதி. ஹாலின் சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தில் டிக் டிக் என்ற சத்தம் இப்போது எல்லோருக்கும் தெளிவாக கேட்டது. தமிழ் பேச்சை தொடர்ந்தான். நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்ல போறேன். அனைவரும் அவனை நிமிர்ந்து பார்த்தனர். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சென்னையில ஒரு புத்திசாலி டாக்டர் இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய லட்சியம். வயசை குறைச்சி மனுஷனுக்கு இளமையை திருப்பி தர ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அவன் ஒரு நொடி நிறுத்தினான். அந்த டாக்டரோட திறமை மேல நம்பிக்கை வச்சு ஒரு பெரிய பிசினஸ்மேன் அந்த ஆராய்ச்சிக்கு பண உதவி பண்ணாரு. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த ஆராய்ச்சி தப்பான வழியில போச்சு. அந்த டாக்டர் சோதனைக்காக ஆதரவற்ற ஒரு வயசான பிச்சைக்காரரை பயன்படுத்தியிருக்காரு. அந்த மருந்தோட வீரியம் தாங்காம பாவம் அந்த அப்பாவி பிச்சைக்காரர் இறந்து போயிட்டாரு. லதாவும் வர்ஷாவும் அந்த கொடூரத்தின் உண்மையை உணர்ந்து முகம் செலுத்தினர். இந்த விஷயம் பண உதவி செஞ்ச அந்த பிசினஸ்மேனுக்கு தெரிய வந்துச்சு. நல்ல மனசுக்காரரு. இதை கேட்டது அதிர்ச்சியாகி உடனே பண உதவி நிறுத்திட்டாரு. அந்த டாக்டரை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. அந்த பிசினஸ்மேன் போலீஸ்ட போறதாகவும் சொல்லியிருக்காரு. டாக்டர் வேணான்னு சொல்லி கெஞ்ச 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டை. சரியா அதே நேரத்துல அந்த பிசினஸ்மேனோட மனைவிக்கு மாரடைப்பு வந்திருக்கு. அந்த நேரத்துல
கரெக்டான டைமுக்கு அந்த டாக்டர் உதவி பண்ண அந்த பிஸ்னஸ்மேனோட மனைவி காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்மேனும் சரி தன்னோட ஒய்ஃபோட உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறனால அந்த நன்றி கடன் காரணமா அந்த பிஸ்னஸ்மேன் போலீஸ்ட்ட புகார் கொடுக்கல. இனிமே இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வேணாம். எப்பவும் போல நீயே என்னோட குடும்ப டாக்டர் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த டாக்டர் அப்போதைக்கு சரின்னு சொல்லி தலையசிச்சிருக்காரு. ஆனா அவருக்குள்ள எப்பவும் ஒரு சந்தேகம். ஒருவேளை அந்த பிஸ்னஸ்மேன் அந்த டாக்டரோட ஆராய்ச்சி பத்தி தான் குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருப்பாரோ? குறிப்பா எக்ஸ்பெரிமெண்ட் அப்ப செத்துப் போன அந்த பிச்சைக்காரர பத்தி. அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம நடத்தப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நிச்சயமா அது ஒரு கொலை. ஒருவேளை அரசல் புரசலா சொல்லியிருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கொலைய பத்திய விஷயம் வெளிய வருமோ அப்படிங்கிற பயம். வெளிய வந்தா தான் கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற பயம். சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. தமிழ் அந்த கதையை முடித்தான். அந்த அறையில் ஒரு கனமான அமைதி நிலவியது. கார்த்திக் குழப்பத்துடன் கேட்டான். சார், இந்த கதைக்கும் இந்த கொலைக்கும் என்ன சார் சம்பந்தம்? தமிழின் பார்வை இப்போது ஒவ்வொருவராக ஊடுருவியது. சம்பந்தம் இருக்கு கார்த்திக். அவன் முதலில் அனந்த கிருஷ்ணனை பார்த்தான். அந்த ஆராய்ச்சிக்கு பண உதவி பண்ண பிசினஸ்மேன் நீங்க. காப்பாற்றப்பட்ட லேடி உங்க மனைவி லதா. அந்த கதையில வர டாக்டர் நீங்க தான் டாக்டர் கௌஷிக். அனைவரும் ஒரு கணம் உறைந்து போயினர். தமிழ் இப்போது டாக்டர் கௌசிக்கின் பக்கம் திரும்பினான். ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கொன்னா அது கொலையா தான் பார்க்கப்படும். போலீஸோட விசாரணை தீவிரமாகும். நீங்க சுலபமா மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப தந்திரமான வழியை தேர்ந்தெடுத்தீங்க. அவன் ஒரு நொடி நிறுத்திவிட்டு இப்போது சஞ்சயை பார்த்தான். உங்க குடும்பம் கடன்ல இருக்கு. உங்களுக்கு பண தேவை இருக்கு. டாக்டர் கௌசிக்கு பழி வாங்கணும். 2 பேரோட நோக்கமும் வேற வேறையா இருந்தாலும் இலக்கு ஒண்ணுதான். அதனால நீங்க 2 பேரும் கூட்டாளிகளா இருப்பீங்களோ அப்படின்னு ஆரம்பத்துல நான் சந்தேகப்பட்டேன். சஞ்சய் அதிர்ச்சியுடன் இல்லை என்பது போல் தலையசைத்தான். தமிழ் தொடர்ந்தான். நீங்களும் டாக்டரோட திட்டத்துல கையாள் அப்படின்னு நினைச்சது என்னோட தவறான கணிப்பு. அதை நான் ஒத்துக்கிறேன். சொல்லப்போனா சஞ்சய் தான் எனக்கு ஆரம்பத்துல பெரிய சந்தேகமா இருந்தாரு என்ற தமிழ் இப்போது கார்த்திக்கை பார்த்து காரணம் அந்த துவையல். அத அவரை சாப்பிடாதது எனக்கு பெரிய சந்தேகத்தை கொடுத்தது. ஆனா நான் ஈஸ்வரியை விசாரிச்சப்போ அவருக்கு புதினா பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்றதை விட அலர்ஜி இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. அதனால தான் சஞ்சய் அதை சாப்பிடல அப்படிங்கிறத நேத்து நைட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிற ஈஸ்வரோட வீட்டுக்கே போய் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு விஷயம் சஞ்சயோட அதிர்ஷ்டமா இல்லை என்னோட அதிர்ஷ்டமான்னு தெரியல. ஒருவேளை நேத்திக்கு அந்த துவையலை அவர் சாப்பிட்டிருந்தாருன்னா நான் கூட குழம்பி போயிருப்பேன். அதே மாதிரி சஞ்சயோட அறையில இருந்து அவர் சாப்பிட்ற மாத்திரைகளை நான் சோதனைக்கு அனுப்பினேன். டாக்டர் மாலாவோட அறிக்கைப்படி சஞ்சய் சாப்பிட்ட மாத்திரைகள்லையும் அதே அளவுக்கு தாலியம் கலந்திருக்கு. இதுல இருந்து ஒன்று தெளிவா தெரிஞ்சுது. சஞ்சயும் இந்த கொலையாளியோட இலக்கு தான். ஸோ குற்றவாளி இல்லை. டாக்டர் கௌசிக்கின் பக்கம் திரும்பினான். ஸோ டாக்டர் கௌசிக், நீங்க மட்டும் தனியா இந்த திட்டத்தை அரங்கேற்றிருக்கீங்க. நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறது உங்களுக்கு வசதியா போச்சு. அது மட்டும் இல்லாம விட்டமின் மாத்திரைகள் தயாரிக்கிற ஒரு சின்ன கம்பெனியும் நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ கம்பெனி மூலமா தாலியம் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இப்போது தமிழ் அனந்த கிருஷ்ணன் பக்கம் திரும்பி உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா விட்டமின் மாத்திரைகளும் அவரோட கம்பெனில இருந்து தான் வந்துட்டு இருக்கு. அவர் உங்களுக்காகவே ஸ்பெஷல் மாத்திரைகளை தயாரிச்சிருக்காரு. அதுல ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தாலியம் விஷத்தை கலந்து ஒரு ஸ்லோ பாய்சனா மாத்திருக்காரு. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கொல்லாம முதல்ல மீராவை குறி வச்சிருக்காரு. மீரா ரொம்ப சின்ன பொண்ணு, இளமை அப்படிங்கறனால அதை ஆக்ரோஷமான பேயா மாத்துறது ரொம்ப ஈஸி. மீராவுக்கு வைக்கப்பட்ட குறி பல மாசங்களுக்கு முன்னாடியே ரொம்ப மெதுவா அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட அடுத்த இலக்கு லதா. அதனால தான் லதா அம்மாவுக்கு அப்பப்போ காலில் எரிச்சல் வந்திருக்கு. இந்த பாய்சனை ரிவர்ஸ் பண்ண வேண்டியது உங்களோட அடுத்த மிக முக்கியமான வேலை மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன். நிச்சயமா என்று தலையசைத்தார் அனந்தகிருஷ்ணன். இப்போது தமிழ் கௌசிக்கின் பக்கம் திரும்பினான். கௌஷிக்கின் முகத்தில் தன் குற்றங்கள் அனைத்தும் அம்பலமான அதிர்ச்சி. அவர் கண்கள் தப்பிக்கும் வழிகளை தேடின. தமிழ் ஒவ்வொரு வழியாக அடைத்துக் கொண்டே வந்தான். உங்களை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க டாக்டர் கௌஷிக். சொல்றேன். ஒரு மாத்திரை, அதை சோதனைக்கு அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? அந்த மாத்திரையை மட்டும்தான் சோதிப்பாங்க. ரிப்போர்ட் வரும். மருந்து சுத்தமா இருக்கு, வழக்கு முடிஞ்சுது. இதுதான் உங்களோட திட்டம். ஆனா விஷம் மருந்துல இல்ல. உங்க திட்டம் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமானது டாக்டர். அதை நான் ஒத்துக்கிறேன். சொல்லிக்கொண்டே தமிழ் தன் பாக்கெட்டிலிருந்து அந்த சாட்சி பையை வெளியே எடுத்தான். ஒரு டோலோ 650 மற்றும் ஒரு டியூப் மாத்திரை இரண்டும் இருந்தது. மாத்திரைகள்லாம் பொதுவா 2 வகை. ஒன்று முழுக்க முழுக்க மருந்து, கெட்டியா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த டோலோ 650 மாதிரி, கால்பால் மாதிரி. இது ஓரளவுக்கு கசப்பா இருக்கும், ஆனாலும் விழுங்க முடியும். இன்னொரு வகையான மாத்திரைகள்னா மருந்து ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கும்,
டைரக்டா விழுங்க வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு கசப்பா இருக்கும். இந்த அளவுக்கு கசப்பா இருக்கிற மாத்திரைகள, தட்டையான மாத்திரைகளா, அதாவது டோலோ 650 மாதிரி பண்ணா யாராலயுமே விழுங்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதா ஒரு டியூப் பண்ணுவாங்க. அந்த டியூபுக்குள்ள மருந்த போட்டு டியூப குளோஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. சும்மா கையால பிரிச்சாலே வந்துரும். விஷயம் அது இல்ல. கசப்பு மருந்துக்கு கவர் மாதிரி தான் அந்த டியூபு. டியூப் நாக்குல படும்போது, அந்த டியூப் உள்ள இருக்கிற மருந்துக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படும். அந்த மருந்தோட கசப்பு சுவ நாக்குல படாத மாதிரி பார்த்துக்கும். மாத்திரை விழுங்குறது ஈஸி. டாக்டர் கௌஷிக் இங்க தான் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டுருக்காரு. ஒருவேளை மீராவோட கொலையில சந்தேகம் வந்தா, நிச்சயமா ஹேர் சாம்பிள், நெயில் சாம்பிள் இதெல்லாம் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா, மீராவோட முடியோ, நகமோ கிடைக்கப் போறதே இல்ல. ஏன்னா, மீராவோட குடும்பம் பாடிய வெளியெடுக்க சம்மதிக்க போறதே இல்ல. இதையெல்லாம் மீறி, ஒருவேளை மீராவோட முடியோ, நகமோ கிடைச்சு, அத சோதனை பண்ணி, தேளியம் விஷத்தால தான் செத்தா அப்படின்னு கண்டுபிடிச்சா, மீரா பயன்படுத்தின எல்லா பொருளையும் போலீஸ் சோதனை பண்ணும். மீரா சாப்பிட்ட வைட்டமின் மாத்திரைகள், அதாவது டாக்டர் கௌஷிக் கொடுத்த வைட்டமின் மாத்திரைகள் உட்பட. ஆனா, அப்படி சோதனை பண்ணும்போது, உள்ள என்ன மருந்து இருந்தது? அதுல தேளியம் இருந்ததா? அப்படின்னு தான் பார்ப்பாங்க. டாக்டர் கௌஷிக் அதுல எதுலயுமே தேளியத்த கலக்கல. சோ, அந்த மாத்திரைய கொடுத்த இந்த டாக்டர் மாட்டிக்க வாய்ப்பே இல்ல. போலீஸ் மாத்திரைய விட்டுட்டு மத்த விஷயங்கள தோண்ட ஆரம்பிக்கும். எதுவும் கிடைக்காது. கடைசில கோல்டு கேஸ் ஆயிடும். அதான் இவரு போட்ட கணக்கு. இப்ப திரும்ப அந்த டியூப் மாத்திரைக்கு வருவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. டியூப் மாத்திரைய சாப்பிடுற நாம எல்லாரும், ஒண்ணு அந்த அட்டையிலிருந்து பிரிச்சு கைப்படாம அப்படியே வாயில போட்டுப்போம். ஒருவேளை பிரிச்சு உள்ளங்கையில வச்சா கூட படுக்க வாக்குல தான் வைப்போம். இங்க தான் டாக்டர் கௌஷிக் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்காரு. விஷம் தடவப்பட்டது அந்த டியூப் மாத்திரையோட சைடுல. அதனால அந்த பகுதியில இருக்கிற விஷம் அப்படியே இருக்கும். ஒருவேளை வேற ஒருத்தர் அந்த மாத்திரையை எடுத்து கொடுத்தாலும் கூட உள்ளங்கையில வச்சு தான் கொடுப்பாங்க. அப்பவும் மாத்திரையோட நடுவுல பிடிச்சு தான் நம்ம எடுப்போம் வாயில போட. அப்பவும் சைடுல இருக்கிற விஷம் அப்படியே தான் இருக்கும். சொல்லிக்கொண்டே தமிழ் அந்த டியூப் மாத்திரையின் அந்த உருண்டையான சைட் பக்கங்களை தொட்டு காட்டினான். அந்த மாத்திரையின் இடவள பக்கங்களை தேய்த்து காட்டினான். இந்த டியூப் மாத்திரைகள் வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த டியூப் கரைஞ்சிரும். டியூப் கரைஞ்சதுனால டியூபுக்குள்ள இருக்கிற மருந்து வெளியே வரும். அது ரத்தத்தோட கலந்து பலன் தர ஆரம்பிக்கும். அதேதான் இங்கேயும். டாக்டர் கௌஷிக் கொடுத்திருக்கிற மாத்திரைகளை சாப்பிடும்போது வெளிப்புறத்தில் இருக்கிற தாலியம் ரத்தத்தோட கலக்கும். ஒரு மைக்ரோகிராம் அளவு விஷம் உடம்புக்கு போனா போதும். அ பெர்ஃபெக்ட் ஸ்லோ பாய்சன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அந்த அறையில் இருந்த அனைவரும் ஒரு சிறிய டியூப் மாத்திரையை ஒரு வெடிகுண்டை பார்ப்பது போல பார்த்தார்கள். அந்த அறையில் இருந்த அனைவரும் டாக்டர் கௌஷிக்கின் புத்திசாலித்தனத்தில் உறைந்து போயிருந்தனர். கார்த்திக் சற்றே சுதாரித்துக் கொண்டு, சார், இந்த டியூபை செக் பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? தமிழ் ஒரு கணம் தன் நினைவுக்குள் சென்றான். உனக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? 2 நாளைக்கு முன்னாடி டாக்டர் கௌஷிக் கிட்ட இந்த கேஸ் சம்பந்தமா முதல் முறையா பேசிட்டு வந்தபோது ஒரு அம்மாவும் குழந்தையும் விளையாடிட்டு இருந்தாங்க. நீ கூட என்ன உலுக்கி கூப்பிட்டியே. ஏன் சார், ஞாபகத்துக்கு வருது. அந்த குழந்தை அவங்க அம்மாவோட கைப்பையிலிருந்து மாத்திரைகள் இருந்த ஒரு டப்பாவை எடுத்து அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டியூப் மாத்திரையை எடுத்து விளையாட்டா வாயில வச்சது. வச்ச அடுத்த நொடி அந்த குழந்தை கசப்பு தாங்காம அழத் தொடங்கிடுச்சு. அந்த காட்சி என் மனசுல பதிஞ்சிருச்சு. நம்ம டாக்டர் மாலா கிட்ட சாம்பிள்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் எனக்கு தூக்கமே வரல. யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த குழந்தை டியூபை திறக்கல. உள்ள இருந்த மாத்திரைய சாப்பிடல. அப்படி இருக்கும்போது கசப்பு எப்படி வந்திருக்கும்னு தோணுச்சு. அப்பதான் எனக்கு இந்த பொறி தட்டுச்சு. அந்த குழந்தை பயன்படுத்தின மாத்திரைய பொறுத்த வரைக்கும் மேபி ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கலாம். அல்லது வண்டியில எடுத்துட்டு வரும்போது குலுங்கி இருக்கலாம். அதனால டியூப் ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற மருந்து வேற ஒரு டியூப்ல இருக்கிற மாத்திரையில பட்டிருக்கலாம். பட் விஷயம் அது இல்ல. கசப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறது தான். அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. மீராவோட கேஸ்ல தாலியத்த ஏன் வெளிய தடவி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தான் உடனே டாக்டர் மாலாவுக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர், மாத்திரைய மட்டும் டெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாத்திரை வச்சிருக்கிற டியூபோட வெளிப்புறத்தையும் நல்லா செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதோட ரிசல்ட் தான் டாக்டர் கௌஷிக்கோட திட்டம் வெளியே வந்திருக்கு. தமிழ் இப்போது கௌஷிக்கின் கண்களை நேரடியாக பார்த்தான். ஒரு அம்மாவும் குழந்தையும் உங்களோட பல வருஷ திட்டத்தை ஒரே ஒரு நொடியில உடைச்சிட்டாங்க டாக்டர். டாக்டர் கௌஷிக்கின் முகத்தில் மிச்சமிருந்த கடைசி நம்பிக்கையும் விழுந்தது. தலைகுனிந்தார். டிசிபி அருள்ராஜ் தன் காவலர்களுக்கு கஞ்சாடை காட்டினார். அவர்கள் டாக்டர் கௌஷிக்கை நோக்கி முன்னேறினர். அத்தியாயம் 20. வெல்டன் தமிழ், ரொம்ப சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சிருக்க. இது அருள்ராஜ். அது மட்டும் இல்ல,
மேலும் மரணங்கள் இந்த வீட்டில் நிகழாம தடுத்திருக்க. இது அனந்த கிருஷ்ணன் தழுத்தழுத்த குரலில் புன்னகைத்து விடைபெற்றனர். தமிழும் கார்த்திக்கும் ஜீப்புக்கு வந்தனர். தமிழ் ஸ்டீரிங்கை பிடித்திருந்தான். வண்டி ஓட்டுவது என்பது இருவருக்கும் பிடிக்கும் என்பதால் இந்த விஷயத்தில் யார் யாருக்கு வண்டி ஓட்டுவது என்ற பாகுபாடு இதுவரை இருவருக்கும் வந்ததில்லை. ஜீப் அந்த வீட்டின் கேட்டை கடந்து சென்னையின் பிரதான சாலையை அடைந்தது. தெருவிளக்குகள் அணைந்து கொண்டிருந்தன. சூரிய ஒளி ஜீப்பின் கண்ணாடியை கடந்து உள்ளே இருந்த இருவரின் முகங்களிலும் ஓடி மறைந்தது. தமிழின் பார்வை சாலையில் இருந்தது. கார்த்திக் தன் இருக்கையில் சாய்ந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தான். பல நிமிடங்கள் இருவருக்கும் இடையில் எந்த வார்த்தையும் இல்லை. அந்த நிசப்தத்தை கார்த்திக் கலைத்தான். பாவம் சார்ந்த மீரா பொண்ணு எதுவுமே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிருக்கு. அந்த குடும்பமும் இப்போ அவங்க நிலைமையை நினைச்சா அவன் வாக்கியத்தை முடிக்கவில்லை. நீ சொன்னது கரெக்டு தான் கார்த்திக். ஒரு சின்ன பொறியால ஒரு காட்டை கூட அழைக்க முடியும். ஒருத்தரோட பழிவாங்கிற எண்ணம் ஒரு முழு குடும்பத்தையே சதிச்சிருக்கு. பாருங்க சார், அந்த டாக்டர் கௌசிக் எவ்வளோ பெரிய சைக்கோவா இருந்திருக்கான்னு. ஒரு தப்பை மறைக்க இத்தனை வருஷம் பொறுமையா இருந்து இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கான். அவன் மட்டும் குற்றவாளி இல்லை கார்த்தி. கார்த்திக் சற்றென்று நிமிர்ந்து தமிழை பார்த்தான். என்ன சார் சொல்றீங்க? அனந்த கிருஷ்ணனும் ஒரு வகையில் குற்றவாளி தான் சார். யோசிச்சு பாருங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவி பிச்சைக்காரனோட மரணத்துக்கு கௌஷிக் தான் காரணம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பவே அவர் போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தா கௌஷிக் இப்ப ஜெயிலில் இருந்திருப்பான். இன்னைக்கு மீராவும் உயிரோட இருந்திருப்பா. கார்த்திக் அமைதியாக இருந்தான். ஆனா அவர் அப்படி பண்ணல. தன்னோட மனைவியோட உயிரை காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு நன்றி கடனுக்காக ஒரு கொலையாளிய குடும்ப டாக்டராகவே தொடர அனுமதிச்சிருக்காரு. அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு அந்த தப்புக்கு ஒரு பெரிய விலையை கொடுத்துருக்காரு. தான் மகளோட உயிர். ஜீப் சிக்னலில் நின்றது. சிகப்பு விளக்கு. ஆனா வாழ்க்கை ஒரு வட்ட மாதிரி கார்த்திக். இன்னைக்கு வர்ஷா தான் தங்கச்சி இழந்திருக்கா. ஆனா யாருக்கு தெரியும், இதே மீரா வர்ஷாவோட மகளா இதே வீட்டுக்குள்ள மறுபடியும் பிறக்கலாம். பச்சை விளக்கு எரிந்தது. தமிழ் ஜீப்பை முன்னோக்கி செலுத்தினான். முற்றும். மக்களே, நம்மளுடைய சொந்த படைப்பு 3வது நாவல் முழுசா கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். எப்படி இருந்தது? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சின்ன நாவலா ஆரம்பிச்சது அப்படியே கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகி கடைசியில ரொம்ப பெரிய நாவல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். இந்த நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. கிரைம் நாவல் விரும்பி கேட்குற உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் நம்ம சேனல் எப்படியாவது ஒரு 6000 சப்ஸ்கிரைபரை தொட்டுரும் அப்படின்னு ஒரு 3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒன்றும் நகரல. பார்த்து ஏதாவது பண்ணிவிடுங்க. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் அடுத்தடுத்து நாவல்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எந்து வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன ஹாரர் நாவல் இதுதான். இந்த நாவல் ஹாரர் ஆரம்பிச்சு அப்புறம் செல்வாவில் வந்து தமிழ் வந்து பை த வே செல்வாவை தமிழாக மாற்றிட்டேன். காரணம் என்னென்னா, சுபாவோட நாவலில் வர செல்வாவும் நம்ம செல்வாவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரைட். இந்த நாவலை எழுதும்போது இன்னொரு நாவலுக்கான ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கு. இந்த நாவலுக்கு கிடைக்கிற வரவேற்பு, அத்தோட நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனாங்க அப்படின்னா அடுத்த நாவலை கூடிய சீக்கிரம் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ரைட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.